நேற்றிருக்கிற அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துடைய வெற்றிக்கு இந்த தீனை காரணமாக்கி கொடுத்திருக்கான். இந்த தீன் யாரிடத்துல பரிபூர்ணமாக இருக்குமோ, பரிபூர்ணமான தீனை காரணமாக்கி அல்லாஹ் தஆலா உம்மத்துக்கு நலவுகளை கொடுக்கும். அதனால அல்லாஹுடைய உதவிங்கிறது பரிபூர்ணமான தீன்ல தான் இருக்கு. அரபுர தீன் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. ஹாயிஷாத்துடைய தீன், மனிதன் தீன்ல தனக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்து இத்திபா செய்யறது, பின்பற்றது இருக்குது. இதான் ஹாயிஷாத்துடைய தீன். ஆனா அல்லாஹு தஆலா தீனுடைய கட்டளையே மனிதனுடைய உள்ளத்துக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஏற்றுக்கொள்ளணுங்கிற கட்டளை இருக்கு. என்ன வணங்குறது தான் அசல் நேரான பாதைன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால்தான் பரிபூர்ணமான தீன் வாழ்க்கையில வரணும். அதான் இஸ்திகாமத்துக்கு அடையாளம் சொல்றான். இஸ்திகாமத்துங்கிறது என்ன சொல்றான்? மக்கள் நினைக்கிறாங்களாம், இஸ்திகாமத்துங்கிறது நாம வடமையா ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறோமே அமல், அதுக்கு பேர் இஸ்திகாமத். நான் ஒரு அமலை தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கிறேன், அதுக்கு பேர் இஸ்திகாமத். இஸ்திகாமத்துக்கு அது அர்த்தம் கிடையாது. இஸ்திகாமத்துக்கு அர்த்தம் முழு தீனின் படி நடக்கிறது, அல்லாஹுடைய முழு கட்டளையின்படி நடக்கிறது, நபியுடைய முழு சுன்னத்தின் படி நடக்கிறது. இபாதாத்தும் கட்டுப்பட்டுரும், அதில் ஆதாபுடைய சுன்னத்துகளும் கட்டுப்பட்டுரும் சொன்னாங்க. ஆதாபுடைய சுன்னத்துகளை தீன்ல விட்டாலும் இவருடைய தீன் பரிபூர்ணமானது கிடையாது. நபியுடைய சின்ன சுன்னத்தை விட்டாலும் இவருடைய தீன் பரிபூர்ணமானது கிடையாது, குறையுடையது சொன்னாங்க. முழு தீனுக்கு அர்த்தம் அல்லாஹுடைய கட்டளை, மாமலத்துல, மாசரத்துல, இபாதத்துல, அதுபோல நபியுடைய சுன்னத், தாவத்துல, இபாதத்துல, ஆதாத்துல, இது அத்தனையிலையும் முழுசா பின்பற்றவங்க தான் பரிபூர்ணமான தீனை பின்பற்றக்கூடியவங்க. இதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். மக்கள் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்திகாமத்துக்கு அர்த்தம் நான் ஒரு அமலை தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கேன், அதுக்கு பேர் இஸ்திகாமத். அதுக்கு ஹாயிஷாத்துன்னு சொன்ன மனோ இச்சை, தனக்கு பிடிச்சது மட்டும் பின்பற்றிக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க, இஸ்திகாமத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஒரு மனிதன் முழு தீனின் படி வாழ்ந்துட்டு இருக்கிறார், பின்பற்றிட்டு இருக்கிறார், அமல் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப திடீர்னு அல்லாஹு தஆலா அவருடைய அமலை மாத்திர மாறி ஹுக்கும், கட்டளைகளை கொண்டு வருவான். தீன்ல தீன் படி அல்லாஹுடைய கட்டளையின் படி தான் அமல் செஞ்சிட்டு இருப்பார். அல்லாஹ் திடீர்னு அந்த கட்டளையை மாற்றுவான், ஹுக்கும் கொண்டு வருவான். தான் எந்த அமலை செஞ்சிட்டு இருந்தாரோ அந்த அமலை அப்படியே விட்டுட்டு அல்லாஹ் கொடுத்த அந்த கட்டளையை யார் ஏற்று நடப்பாங்களோ அவங்க தான் இஸ்திகாமத்துடையவங்கன்னு சொல்றாங்க. இஸ்திகாமத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்னு முழு தீனின் படி வாழ்றது, முழு தீனின் படி வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை திடீர்னு வருது, அதுக்கு மாற்றமா வருது. இது அல்லாஹுடைய நேதி. மனிதர்களுக்குள்ள அமல் செஞ்சு செஞ்சு மனிதர்களுடைய உள்ளம் யாருக்கு கட்டுப்பட்டிருக்குது? தீனை பின்பற்றி மனிதனுடைய உள்ளம் யாருக்கு கட்டுப்படுது? நப்சுக்கா இல்ல அல்லாஹுக்கா? இது அல்லாஹ் தீன்ல சோதிப்பான்னு சொன்னாங்க. அந்த சோதனைக்கு பேர் ஹால்கே அம்ரு. ஒவ்வொரு நிலைமைகள்ல நம்ம எந்த வழமையில இருந்துகிட்டு இருக்கிறோமோ அந்த வழமையில இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் வேறொரு கட்டளையை கொண்டு வருவான். அந்த கட்டளையை கொண்டு வந்து, இத்தனை நாள் நீங்க இந்த அமலை யாருக்காக செஞ்சிட்டு இருந்தீங்க, இந்த அமல் செஞ்சு செஞ்சு உங்களுக்குள்ள என்ன கைஃபியத் உண்டாயிருக்கு, என்ன தன்மை வந்திருக்குது, இது பேர் ஹால்கே அம்ரு சொன்னாங்க. இதுலதான் பல பேர் ஈமான்ல சரியருன்னு சொன்னாங்க. பல பேர் தங்களுடைய தீன்ல பின்வாங்கிறதுக்கு காரணமும் தங்களுடைய ஈமான்ல சரி உண்டாகிறதுக்கு காரணமும் இந்த சோதனையில மாட்டிக்கிறதுனால தான்.
அல்லாஹ் தஆலா வானத்திலே மலக்குகளுடைய சோதனையிலிருந்து ஆரம்பம் செஞ்சான். மலக்குகள் சஜிதா செஞ்சிட்டு இருந்தாங்க அல்லாஹ். ரொம்ப நீண்ட காலத்துடைய இபாதத். ஷைத்தானும் சஜிதா செஞ்சுட்டு இருந்தான். இபாதத் அதில் சொன்னாங்க, சோதனைங்கிறது தீன்ல வர்றதுக்கு பேரு தான். சோதனைங்கிறது அல்லாஹுடைய தீனுக்காக கஷ்டப்படும் பொழுது, அல்லாஹுடைய தீனுக்காக அடிப்பணிஞ்சு வாழும் பொழுது, அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டத்துக்காக உலகத்துல தியாகம் செய்யும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுப்பான். மக்கள் எல்லாத்தையும் சோதனை நினைச்சுக்கிறாங்க. அசல் சோதனை இருக்குது தீன்ல தான். தீனின்படி வாழும் பொழுதுதான், இபாதத்துல தான், உழைப்புல தான் அல்லாஹுடைய சோதனை முறை. இதுலதான் அல்லாஹு தஆலா ஈமான சலிச்சு எடுப்பான். துனியாதாருக்கு சோதனை கொடுத்து அவர்கிட்ட எந்த ஈமானும் இருக்காது. எந்த ஈமானும் இபாதத்தும் எந்த தீனுடைய தொடர்பும் இல்லாதவருக்கு அல்லாஹ் சோதனை செய்யறதில்லை. சோதனைங்கிறது கலிமாவுக்கு பிறகு இபாதத்துல உழைப்புல, இதுக்கு பேருதான் சோதனை. எதுக்குன்னு சொன்னா அந்த சோதனையின் மூலமாக ஒன்னு ஈமான உயர்த்தணும், அப்படி இல்லைன்னா சலிச்சு அவரை வெளியெடுக்கணும். இது அல்லாஹுடைய சோதனையுடைய முறை. அல்லாஹு தஆலா இபாதத் செஞ்சிட்டு இருக்கிற மலக்குகளுக்கு மாற்றி கட்டளையிட்டான். இத்தனை வருஷம் இபாதத் செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்குள்ள என்ன நிலைமை வந்திருக்குது? இபாதத் செஞ்சு செஞ்சு சஜிதா செஞ்சு செஞ்சு அப்தியத்துடைய தன்மை, நான் அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமைங்கிற தன்மை அதிகமாயிட்டே போகுதா? இல்ல நப்சுக்கும் அக்கலுக்கும், நப்சுக்கும் அறிவுக்கும் சக்தி அதிகமாயிட்டே போகுதா? எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க, ஷைத்தான் இன்கார் செஞ்சான். ஷைத்தான் மறுத்தான். மறுத்ததுக்கு காரணம் அக்லி தலீல்னு சொன்னான். அக்லி தலீல்னா அறிவுபூர்வமான, அறிவுக்கு தகுந்த மாதிரி உள்ள காரணங்களை அவன் தேட ஆரம்பிச்சு அத பதிலா சொன்னான். ஆனா கைரும் மின், சிறந்தவங்க, அவர் தாழ்ந்தவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், மண்ணால் படைக்கப்பட்டவர். அகல் தேடும். இத்தாத்துக்கு மாற்றமான தன்மை தான் அக்கல் அப்படின்னு சொல்றது. அறிவுங்கிறது கட்டுப்படுறதுக்கு மாற்றமான முறை. ஷரியத்துக்கும் அக்கலுக்கும் தொடர்பு கிடையாது சொல்லுவோம். அல்லாஹுடைய கட்டளைக்கும் அறிவுக்கும் தொடர்பு கிடையாது சொன்னாங்க. யாராவது அல்லாஹுடைய கட்டளைகளை அறிவுபூர்ணமாக யோசிக்க நினைச்சாங்கன்னு சொன்னா இவங்க இத்தாத்துடைய தன்மை விட்டு வெளியே வந்துருவாங்க சொல்லுவாங்க. அல்லாஹுடைய கட்டளையில, ஷரியத்துல, தீன்ல, சுன்னத்துல அறிவுக்கு சம்மதமே கிடையாது. இப்ப ஷைத்தானுக்கு என்ன ஆயிடுச்சு, நாம எவ்வளவு பெரிய தன்மையில அந்தஸ்துல இருக்கக்கூடிய பழையவங்க நாம, அவர் புதுசா வந்திருக்கிறவர், பொறாம உண்டாயிடுச்சு சொன்னாங்க. தீன்ல பொறாம இருக்குது, தீன் அழிச்சிடும் சொல்லுவாங்க. பொறாம இருக்குது, ஹசத். ஹசதுக்கு அர்த்தம் என்ன சொன்னாங்க? அல்லாஹுடைய தக்சீம், அல்லாஹ் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கிறான் அவனுடைய ஹசானால இருந்து. யாருக்கு எந்த அந்தஸ்து, யாருக்கு என்ன பொறுப்பு, யாருக்கு என்ன என்ன தேவைகள், அது அத்தனையும் அல்லாஹ் பிரிச்சு கொடுக்கிறான். அந்த அல்லாஹ் பிரிச்சு கொடுக்கறத தாங்க முடியாம போறதுக்கு பேரு தான் பொறாமைங்கிறது சொல்லுவாங்க. ஹசதுக்கு அதான் அர்த்தம் சொல்றான். அல்லாஹ் யாருக்கு என்ன கொடுக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு பங்கிட்டு கொடுக்கிறானோ, அந்த அல்லாஹுடைய பங்கீட்டின் மேல பொறுக்க முடியாம போறதுக்கு பேர் தான் ஹசது. ஷைத்தானுக்கு தான் ஹசது உண்டாது. ஹசதின் காரணமாகத்தான் உலகத்துல எல்லா ஃபித்னாக்களும் ஆரம்பத்திலிருந்து நடந்துச்சு. நபியா ஏத்துக்காம போதும் காரணம் ஹசத் தான் சொன்னான். ஏன்? நபி எந்த காண்டான சேர்ந்தவங்க கிடையாது, எங்க வம்சத்தை சேர்ந்தவங்க இல்ல. யூதர்கள் முதல்ல ஹசத் செஞ்ச காரணம் தான். மக்கா குறைஷிகள், முஷ்ரிக்கீன்கள் ஹசத் செஞ்சாங்க. ஏன்? எங்கள்ல எத்தனையோ பேர் இருக்கும்போது இவருக்கு ஏன் வேதம் இறங்கணும்? பொறாமை. குர்ஆன்ல கதாலிக ஃபதன்னா பஅதஹும் பிபஅத் யகூலு ஹாஉலாஇ மன்னல்லாஹு அலைஹிம் மின் பைனினா அலைஹில்லாஹு பிஅலம் பிஷாய். இப்படிதான் அல்லாஹ் சோதனைக்காக வேண்டி சில நபர்களை விட சில நபர்களுக்கு அந்தஸ்து கொடுத்து, அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து நாம சோதிப்போம். ஆனா யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவங்க சொல்லுவாங்களாம், ஏன் நாமெல்லாம் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியலையா? அலைஹில்லாஹு அலம் பிஷாக்கிரீன். நாங்களும் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்க,
நாங்களா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியலையா? நாங்க இருக்கும் போது அவருக்கு எப்படி? இதான் ஹசதுன்னு சொன்னோம். எனக்கு கிடைக்க வேண்டியது இவருக்கு எப்படி கிடைக்குது? நான் இந்த அந்தஸ்துல இருக்கும் போது எனக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து அவருக்கு எப்படி கிடைக்குது? இதான் ஹசதுக்கு அர்த்தம்னு சொன்னோம். இன்னொன்று ரிப்தா. அது சொன்னாங்க. ரிப்தானா என்ன? ஹசதுக்கும் ரிப்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஹசத் இருக்குது குஃப்ருடைய மிசாஜ். ஹசதுனா பொறாமை. ஹசது பொறாமை இருக்குது குஃப்ருடைய மிசாஜ். ரிப்தா இருக்குது மூமினுடைய மிசாஜ். ஹசதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கிறது தாங்க முடியாம கோவப்படுறது, விரும்புறது, அவர்கிட்ட அது இருக்கக்கூடாது, இல்ல எனக்கு இருக்க வேண்டியது அவருக்கு போகுதேன்னு என்ன செய்யறது? பொறாமப்படுறது. ரிப்தா இருக்குது அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்தது அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் கிடைக்கணும் ஆசைப்படுறது. அவர் எந்த அமலை கொண்டு அந்த அந்தஸ்து அடைஞ்சாரோ அந்த அமல் எனக்கும் கிடைக்கணும், அந்த அமலை தேடுறது. இது பொறாமையில ஒரு விதம் தான். ஆனா பொறாமை கிடையாது. இதுக்கு பேர் ரிப்தான்னு சொல்லுவாங்க. ரிப்தா இது மூமினுடைய அடையாளம். சொன்னாங்க இவர் சொர்க்கவாசி. 3 நாள் சொன்னாங்க சொர்க்கவாசி சொர்க்கவாசி. சஹாபாக்களுடைய தேடல் என்ன இருந்துச்சு? அப்படி என்ன அமல் செஞ்சாரு இவர்? நபியுடைய வாயிலிருந்து சொர்க்கவாசின்னு பெறுவாங்க. அந்த அமல் நான் செய்யணும். இதுக்கு பேர் தான் ரிப்தான்னு சொன்னாங்க. அவர் கிடைச்ச அந்தஸ்து எனக்கும் அந்த அமலின் மூலமா கிடைக்கணும். அதனால அவர் என்ன அமல் செஞ்சாரோ அந்த அமலை நான் தேடுவேன். அவர் என்ன தியாகம் செஞ்சாரோ அந்த தியாகத்தை நான் தேடுவேன். இதுக்கு பேர் ரிப்தா. அல்ல பொறாமை காபிர்த்தையும் முனாஃபிக்தை உருவாகும், ரிப்தா மூமின்ட்ட உருவாகும். மூமின்கிட்ட தான் ரிப்தா உருவாகும். இப்ப ஷைத்தான் என்ன செஞ்சா? அகலி தலீல், நான் சிறந்தவன், ஹசது உண்டாயிடுச்சு. கடைசியோட நிலைமை என்ன ஆயிடுச்சு? அல்லாஹு தஆலா அவனை காஃபிர்ல இருந்து ஒருத்தவன் அவன் ஆக்கிட்டோம். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிர். அவன் தகப்பூர் சர்பெரும் அடிச்சான். சர்பெரும் இருக்குது அல்லாஹுடைய கட்டளையே நபியுடைய சுன்னத்து உள்ளத்தால சந்தோஷமா ஏத்துக்க முடியாதனால வரக்கூடிய தன்மைக்கு பேர் தக்கப்பூர்னு சொல்றான். தற்பெருமை இருக்குது தக்கப்பூர். இது அல்லாஹுடைய கட்டளையே நபியுடைய சுன்னத்தை நபியுடைய வழிமுறையே உள்ளத்தாலே சந்தோஷமா ஏத்துக்க முடியாம இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? தற்பெருமை. இது நாம நினைச்சிட்டு இருக்கிறோமா? இது பெரிய பெரிய அமலுக்கு தான் அல்லாஹு தஆலா சஜிதாவை மாற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்ய சொல்றது எவ்வளவு பெரிய அமல் அது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜிதாவை மாற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் செய்ய சொன்னானா அப்ப அது எவ்வளவு பெரிய அமல். அப்படிப்பட்ட அமல்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அந்த மாதிரி ஒரு கோபத்துடைய வார்த்தை வந்திருக்குது. ஷைத்தான் காஃபிர்ல இருந்து ஒருத்தவனா ஆயிட்டான், அவன் தற்பெருமை அடிச்சுட்டான். சின்ன சின்ன அமலுக்கெல்லாம் அப்படி கிடையாது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன அல்லாஹுடைய கட்டளை எல்லாம் விட்டுறோம், சின்ன சின்ன நபியுடைய சுன்னத்தெல்லாம் விட்டுறோம். அதுக்கு அந்த பாவம் எல்லாம் கிடையாது. ஷைத்தானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மாதிரி உள்ள பாவம் கிடையாது இது அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையில சாப்பிடாம இடது கையில ஒரு சஹாபி சாப்பிட்டாங்க. நபி சொல்றாங்க நீங்க வலது கையில சாப்பிடுங்க. அந்த சஹாபி எனக்கு வலது கை வராது, வரமாட்டேங்குது, எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இடது கையில சாப்பிட்டு சாப்பிட்டு சொன்னாங்க. வாழ்நாள் முழுக்க வலது கை வராமலே போகட்டும். ஏன்? நபியுடைய ஒரு வார்த்தை மறுக்கிறதும் ஷைத்தான் அங்க தக்கப்பர் உடையவன் பேருவானதும் ரெண்டும் ஒன்றுதான் சொன்னாங்க. இவரும் தற்பெருமையின் காரணமாகத்தான் எனக்கு வராதுங்க, என் பழக்கம். ஆதாத்துகளே சுன்னத்துகளாக மாத்துறதா இபாதத். பழக்க வழக்கங்களே சுன்னத்தாக மாத்துறதுக்கு பேர் தான் இபாதத். சுன்னத்தா மாற்ற வேண்டியது நபியுடைய கட்டளை. அது சின்ன ஆதாபுடைய சுன்னத்தா இருந்தாலும் சரிதான். இடது கையில சாப்பிட்ட வலது கையில சாப்பிட வேண்டியது இடது கையில சாப்பிட்டாரு. இப்படி சின்ன சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சாலும் ஷைத்தான் எப்படி மர்ஹூம், ஷைத்தான் எப்படி மஹ்ரூம் ஆனானோ, தூரமானானோ அல்லாஹுடைய எல்லா ரஹ்மத்தை விட்டும், அது போல சின்ன அதபை விடக்கூடியவரும் தூரமாவார். சின்ன சின்ன சுன்னத்துகளை விடக்கூடியவரும் பெரும் பெரும் பாவம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான். அல்லாஹுடைய பாதையிலே ரெண்டுமே தக்கப்புர் தான். தற்பெருமையின் காரணமாகத்தான் ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளையை நபியுடைய சுன்னத்துகளை விடுறதான். தற்பெருமை என்ன? என்னுடைய வழிமுறையை என்னுடைய ஆதாத்துகளை என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியாதுங்க. அது அல்லாஹ் சொன்னாலும் சரி நபி சொன்னாலும் சரி, இதான் தக்கப்புர். அது சின்னதாக இருந்தாலும் சரிதான், பெரிய அமலாக இருந்தாலும் சரிதான். இதுதான்
ஹசதை விட்டு பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது சொல்லலாம். பொறாமை குணத்தை விட்டு பாதுகாப்படையின என்ன செய்யணும்? யாரு மேல உபகாரம் அல்லாஹ் செய்யறானோ அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும், அவங்களோட சேர்ந்து உட்காரணும், அவங்களுடைய அமல் என்னன்னு தேடணுமா, அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா சொல்லுவோம். தாவும் இது பொறாமையுடைய சிகிச்சை. யார் மேல பொறாமை வந்துருச்சோ என்ன செய்யணும்? அவருக்கு உதவியா இருக்கணும், அவருடைய அமலை தேடணும், அவருடைய சுகபத்தில் இருக்கணும், அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். இது பொறாமை விட்டு என் உள்ளத்தை சுத்தப்படுத்தி கூட ஒரு வழி. ஷைத்தான் நம்மளை அமல் செய்ய வச்சு ஏமாத்திடுவான்னு சொல்லுவோம். ஷைத்தானுடைய பெரிய தோக்கா. இது அல்லாஹுடைய சோதனையுடைய வழிமுறை. வழமையில நீங்க ஒரு அமல் செஞ்சிட்டு இருக்கீங்க, சஜிதா செஞ்சிட்டு இருக்கீங்க, நம்ம திடீர்னு ஒரு நிலைமைக்கு மாத்திரத்துக்கு கட்டளை கொடுப்போம். நீங்க வழமையா செஞ்சிட்டு இருக்கிற அமலை விட்டுட்டு வேறொரு அமல் செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்க வழமையை பாக்குறீங்களா இல்ல அல்லாஹுடைய கட்டளையை பாக்குறீங்களா? அல்லாஹுடைய சோதனை வழிமுறை. அதனால பாவம் செஞ்சிட்டோம், என்ன செய்யறது? தௌபா செய்யணும். ஷைத்தான் பாவம் செஞ்ச அல்லாஹுடைய கட்டளையை மறுத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பாவம் செஞ்சாங்க, அல்லாஹுடைய ஒரு கட்டளையை மறுத்து சொர்க்கத்திலே அந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு நெருங்கினாங்க, சாப்பிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சாங்க. ஷைத்தான் தௌபா செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு அக்களுடைய அறிவு, நான் செஞ்சது சரிதான், நான் அவனை அல்லாவுக்கு செய்தா செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆதமுக்கு தான் செய்தா செய்ய சொன்னேன். பாவம் செஞ்சிட்டு அந்த பாவத்துக்கு காரணம் வேற சொல்லுவோம்ல, நான் இந்த காரணத்தினால பாவம் செஞ்சேன், தான் செஞ்ச பாவத்தை நியாயப்படுத்துறதுக்கு என்னைக்குமே தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காது சொல்லுவாங்க. செஞ்ச பாவத்தை என்ன செய்யல நியாயப்படுத்தக்கூடாது, அது காரணம் சொல்லக்கூடாது, அவருக்கு தௌபாவுடைய பாக்கியமே கிடைக்காது சொல்லுவாங்க. தௌபானா என்ன? மக்கள் இன்னைக்கு இஸ்திக்பார் செய்யறதே தௌபா நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்திக்பார் செய்யறதே தௌபா நினைச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டேன், பாவம் செஞ்சுட்டு தௌபா முடிஞ்சு போச்சு. தௌபாங்கிறது இஸ்திக்பாருக்கு பேர் இல்லை. இஸ்திக்பார் வேற, தௌபா வேற. இஸ்திக்பாருங்கிறது பாவத்துடைய நதாமத், வெறுப்பு, பாவத்துடைய கவலை வர்றதுக்கு பேரு இஸ்திக்பார். பாவம் செஞ்சுட்டேன்னு கவலை, பாவம் செஞ்சுட்டேங்கிற அந்த வருத்தம், இதுக்கு பேர் இஸ்திக்பார். தௌபாங்கிறது என்னன்னு சொன்னா பாவத்தை விடுறதுக்கு பேர் தான் தௌபா. தௌபாங்கிறது அழகான வழிமுறை சொன்னா, தௌபாங்கிறது ஒரு வழியில ஒருத்தவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, திடீர்னு பாதை மாறி நடந்து போயிட்டாரு, வழி தவறி, திருப்பி அந்த பாதைக்கு வர்றதுக்கு பேரு தான் தாயிபுன்னு அர்த்தம். தாயிபுனா யாரு? ஆயிபூன தாயிபுன் ரப்பினா ஹாமிதுன்னு வருது, துவா வருது. திரும்பி வரக்கூடியவர், பிரயாணத்தில் இருந்து எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பி வரக்கூடியவருக்கு பேர் தான் தாயிபு. தௌபாங்கிறது என்ன? பாவம் செய்யறதுக்கு முன்னால எந்த நிலைமையில நான் இருந்தனோ திருப்பி அதே நிலைமைக்கு போகிறது தௌபா. அந்த பாவத்தை விடுறதுக்கு பேரு தௌபா. உதாரணத்துக்கு ஒருத்தர் திருடிட்டாரு, இப்ப வருத்தம் வருது, நான் திருடிட்டேன், இப்ப அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யறாரு, அழுவுறாரு, தொழுவுறாரு, இதுக்கு பேர் இஸ்திக்பார். உம்மத்து இன்னைக்கு அது சொன்னாங்க, உம்மத்து பெரிய ஏமாற்றத்தில் இருக்குது, தௌபா நஃபில் தொழுது பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, இது பேர் தௌபா கிடையாது, இஸ்திக்பார். ஒருத்தர் திருடிட்டாரு, இப்ப கவலை வந்துருச்சு, இஸ்திக்பார் செய்யறாரு, அழுவுறாரு, தொழுவுறாரு அப்படின்னு சொன்னா இப்ப இவர் இஸ்திக்பார் செஞ்சவர்தான் கணக்கிடப்படும். இப்ப என்ன செய்யுது? ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று, திருடுறதை விடணும், திருடின பொருளை கொண்டு போய் ஒப்படைக்கணும். அப்பதான் இவர் தாய் தௌபா செஞ்சவரா ஆவார். திருடின பொருள் என்ன செய்யணும்? கொண்டு போய் திருப்பி ஒப்படைக்கணும். அப்பதான் இவர் தௌபா செய்யக்கூடியவர். திருட்ட விடணும், அப்பதான் தௌபா செய்யக்கூடியவர். மக்கள் இன்னைக்கு தொழுது அழுகிறது பேர் தௌபா நினைச்சுதான், அதுக்கு பேர் இஸ்திக்பார். ஷைத்தானுக்கு உள்ளத்திலையும் தௌபாவுடைய எண்ணம் வந்துச்சான். பிற்காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்ன, நான் தௌபா செய்ய ஆசைப்படுறேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம், ஷைத்தான் தௌபா செய்ய ஆசைப்படுறான். இப்ப நேரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னா, அல்லாஹ் ஷைத்தான் தௌபா செய்ய நினைச்சிட்டான், நீ அவனை மன்னிக்கிறியா? அல்லாஹ் சொன்ன, இல்ல இல்ல, ஷைத்தான் ஒரு காலமும் தௌபா செய்ய மாட்டான். இல்லையா அல்லாஹ், அவன் தௌபா செய்யறதுக்கு தயாராயிட்டான். அல்லாஹ் சொன்னானா, அப்ப அவன் தௌபா செய்யணும்னு சொன்னா அவன் தௌபாவனை ஏத்துக்கிறேன். அவன் தௌபாவனை ஏத்துக்கிறதுக்கு அவன் என்ன அமல் தெரியுமா செய்யணும்?
எந்த அமலை விட்டுட்டு இந்த நிலைமைக்கு அவன் வந்தானோ அந்த அமலை திருப்பி செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னா இவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளான அவன் இப்ப திருப்பி ஆதமுடைய கபருக்கு போய் சஜிதா செஞ்சுட்டு வந்துட சொல்லுங்க, நான் தௌபாவை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான்கிட்ட போய் சொன்னான். இப்ப ஷைத்தான் சொன்னா அது நடந்து முடிஞ்சது, உயிரோடு இருக்கும் போதே அப்பவே செய்யல, இப்ப அவர் கபருக்கு போய் நான் என்ன செய்ய போறேன், நடந்து முடிஞ்சு வச்சு திருப்பி திருப்பி ஏன் பேசிட்டு இப்ப நான் தௌபா செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும்? மக்களுடைய இதான சிந்தனை, செஞ்ச பாவத்தை அது முடிஞ்சிருச்சு, இப்ப நான் இஸ்திக்பார் செய்யணும் இல்ல, பாவத்தை விடணும். எந்த பாவத்தினால நாம இந்த நிலைமைக்கு ஆளானோமோ அந்த பாவத்தை விட்டுட்டு திருப்பியும் பழைய வழிக்கு வரணும், அதுக்கு பேர் தான் தௌபா. திருப்பி அந்த இடத்துக்கு திரும்பறதுக்கு பேர் தான் தௌபான்னு சொன்னாங்க. உம்மத்துல பாவத்தை விடக்கூடிய தன்மை வர மாட்டேங்குது. இஸ்திக்பார் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறோம், ஒரு பிரயோஜனமும் தராது. பாவத்தை விட்டுட்டோம், அதான் பெரிய தௌபா. அதுக்கப்புறம் பெரிய இஸ்திக்பார் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய சோதனையுடைய முறை, அல்லாஹ் திடீர்னு ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு கட்டளையிடுவான். அந்த நிலைமையில உங்களுடைய உள்ளம் அப்தேத்துடைய தன்மையில இருக்குதா, இல்ல உங்களுடைய உள்ளத்துல நப்சில் கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்குதான்னு பாக்குறதுக்கா சோதனையுடைய முறை. இரண்டாவது அல்லாஹு தஆலா மனிதனுடைய உணர்வுகளையும் சோதிப்பான். நல்ல நல்ல உணர்வுகள், அந்த உணர்வுகளையும் அல்லாஹு தஆலா சோதிப்பான். ஏன்னா தீன்ல பிளவு உண்டாகிறதே நல்ல உணர்வின் காரணமாகத்தான். நல்ல எண்ணங்களின் காரணமாகவே சில சமயம் தீன்ல பிளவு உண்டாகும். நல்ல நல்ல காரணங்களின் காரணமாகவே தீன்ல பிளவு உண்டாகும். நான் சரியா தானங்க சொன்னேன், நான் தீன தானங்க சொன்னேன், நான் இருக்கிறதானங்க சொன்னேன், இதை சொல்லிதான் பிரிவினையே உண்டாக்குறது. அல்லாஹு தஆலா மனிதனுடைய உணர்வுகளையும் சோதிப்பான். நல்ல உணர்வுகளையும் சோதிப்பான், நல்ல அமல்களை சோதிப்பான், நல்ல குணங்களை சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய சோதனையுடைய முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பாக்குறாங்க உம்ரா செய்யற மாதிரி, சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய ஆசை வந்துருச்சு. இப்ப நபி உம்ராவுக்காக கூப்பிட்டு போறாங்க. உம்ரா செய்யக்கூடிய அமல் எப்படிப்பட்ட அமல்? அது அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பல வருஷத்துக்கு பிறகு காபத்துல்லாவை பார்க்க போறாங்க. அல்லாஹ் தௌஹீத் கலிமாவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு எத்தனையோ சஹாபாக்கள் முதல் தடவை தவாப் செய்வாங்க. பெரிய உணர்வு அது. பல பேர் பல வருடங்களுக்கு பிறகு மக்காக்குள்ள நுழைய போறாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க போறாங்க, உறவுகளை பார்க்க போறாங்க. இப்படி பல உணர்வுகளோடு சஹாபாக்கள் கிளம்பினாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டை தவாப் செய்யணும், இபாதத் செய்யணும். மற்ற இபாதத்துகளாவது உலகத்துல வேற எங்க வேணா செய்யலாம், தொழுகை நோன்பு மற்ற எங்க வேணா. ஆனா உம்ராங்கிற அமல் காபத்துல்லாஹ்ல மட்டும்தான் செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. அதுக்கு முத்தபாதில் கிடையாது. இப்ப உம்ரா செய்யறதுக்கு போறாங்க, நல்ல நல்ல உணர்வு தான். இப்ப அல்லாஹு தஆலா சோதனையை கொண்டு வரான். இப்ப உங்க நல்ல உணர்வுகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளை திடீர்னு வருது, இந்த உணர்வுகளை விடுங்க அப்படின்னா நீங்க இந்த உணர்வுகளை விட்டுருவீங்களா? இப்படி பார்க்கணும். ஏன்னு சொன்னா மனிதர்களுக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்துற தன்மை தீன்ல, நம்மளுடைய உணர்வுகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால கட்டுப்படுத்தணும். இது ருபூபியத்துடைய தேவைன்னு சொன்னாங்க. ஒரு அல்லாஹ்வை ரப்பா ஏத்துக்கிறதுக்கு அடையாளம் என்ன? இந்த ஹாயிஷாத், என் உள்ளத்துல உண்டாகிற உணர்வுகளே எண்ணங்களை கூடும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அடிப்பணியை வைக்கணும். ருபூபியத்துடைய தேவை. இன்னைக்கு மக்கள் இபாதத் செய்யறாங்க, ஹாயிஷாத்துகளே உள்ளத்துல வர உணர்வுகளே அவங்க சுதந்திரமா விட்டுறாங்க. நல்ல உணர்வுகள் தான். யாருக்கு நாம மாமலத்திலே மாசுரத்திலே இல்ல யாருடைய உணர்வு, நம்மளுடைய உணர்வை நம்ம யாருக்கு கீழே கட்டுப்பட வைக்கிறோமோ அவங்களதான் ரப்பாக்கி கூட அர்த்தமா. யாருக்கு கீழே நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்துறோம். நம்ம குர்ஆன்ல அதான் சொல்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உலமாக்களையும் அவங்களுடைய துறவிகளையும் அவங்க ரப்பாக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த நேரத்துல வேதம் கொடுத்துல இருந்து இஸ்லாம்ல வந்து ஹதீஸ் ஹாத்திம் ரலியல்லாஹு நபிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வர்றதுக்கு முன்னால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தானே நாங்க படிச்சுட்டு இருந்தோம், அல்லாஹ்வை தான் ரப்பா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா அவங்களுடைய உலமாக்களையும் துறவிகளையும் ரப்பாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே, நாங்க யாரையும் அப்படி ரப்பா ஆக்கலையே அப்படின்னு சொல்லி நாங்க அல்லாஹ்வை தானே வணங்கிட்டு இருந்தோம். மக்கள் நினைக்கிறாங்க அல்லாஹ்வை இபாதத் செஞ்சுட்டா அல்லாஹ்வை ரப்பாக்கிட்டோம்னு அர்த்தம்.
தன்னுடைய ஹாயிஷாத் இருக்குல்ல, மனோ இச்சைகளை யாரு கீழே கட்டுப்படுத்துறோம் நம்ம. அது யாருடைய வார்த்தையை கேட்டு மனோ இச்சையின்படி நடக்கிறோமோ அவங்கள ரப்பாக்கிட்டோம்னு சொன்னாங்க. இப்ப நபி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் வணங்குனீங்க, ஆனா அல்லாஹுடைய சில சட்ட திட்டத்துல உங்களுடைய உலமாக்கள் பொய் சொல்லும் பொழுது, உங்களுடைய துறவிகள் பொய் சொல்லும் பொழுது, நீங்க அதை அவங்க மாற்றி திருத்தி அமைக்கும் பொழுது நீங்க அல்லாஹுடைய கட்டளையை விட்டுட்டு உங்களுடைய உலமாக்களுடைய பேச்சு கேட்டீங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுடைய ரஹ்பானிகளை, உங்களுடைய பாதிரிமார்களை, உங்களுடைய துறவிகளை நீங்க ரப்பாக்கிட்டீங்க. ஏன்னா இபாதத் அல்லாஹ்வை செய்றீங்க, ஆனா தீனுடைய மற்ற விஷயத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமா உங்களுடைய துறவிகள் பாதிரிமார்கள் சொன்னா நீங்க அதை கட்டுப்பட்டுறதுனால அல்லாஹ் சொல்ல நீங்க அவங்கள ரப்பாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உணர்வுகளையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கட்டுப்பட வைக்கணும். இல்லாட்டி மனிதன் உணர்வுக்கு அடிபணிஞ்சு போயிடுவாங்க, ஹாய்காத்துக்கு அடிபணிஞ்சு போயிடுவான். ஃபஜ்ருடைய நேரம் தூங்குற நேரம் இல்லை, கொஞ்சம் கவனமா என்ன செய்யணும், உட்காரும் மஜ்லிஸ்ல தூங்கணும். எல்லாமே என்ன ஆயிடும், பக்கத்துல இருக்கு, அதோட அசர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஈமானுடைய முசாக்கரா யாக்கும் சொல்றாங்க, நாம ஈமானுடைய முசாக்கராக்களை செய்யாதனால கேட்காதனால தான் இன்னும் நப்சு என்ன சொல்றது அதையே தீன்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம், மஜ்மாக்களை வீண் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு மஜ்லிஸ்ங்கிறது ஒரு பெரிய நியாமத். அந்த நியாமத்துகள்ல என்ன செய்யறது இல்லை, ஈமானுடைய ருசி அந்த இடத்துல அறிய வேண்டிய இடத்துல ஈமான பால்படுத்தக்கூடாது. ஈமானுடைய முசாக்கராக்கள் இது கிதாபுல இருந்து எடுத்து பேசுறது கிடையாது, கிதாபுல இருக்குது. உம்மத்துடைய நோய்க்கு, உம்மத்துடைய தேவைக்கு இது அல்லாஹ் உள்ளத்துல போடக்கூடியது, அமீருடைய உள்ளத்துல, உலமாக்குடைய உள்ளத்துல போடக்கூடியது. இல்முடைய மஜ்லிஸ் இது, ஈமானுடைய மஜ்லிஸ் இல்முடைய மஜ்லிஸ். இல்முடைய மஜ்லிஸ்ல தூங்கணும்னா கஃப்லத் தான் உண்டாகும். பக்கத்துல தூங்கினாலும் எழுப்புங்க, இல்மு மஜ்லிஸ் தூக்கம் வரக்கூடாது. உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, எனக்கு ஃபஜ்ர்ல தூக்கம் வருதுன்னா இரவுல இபாதத் செய்யக்கூடிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. ஃபஜ்ர்ல நைட்டு ஃபுல்லா இபாதத் செஞ்சு ஃபஜ்ர்ல படுத்து தூங்குறாங்க, தேவையில்லை. அப்படி ஃபஜ்ர்ல இபாதத் செய்யற அளவுக்கு நைட்ல இபாதத் செஞ்சு ஃபஜ்ர்ல இபாதத் செய்யற அளவுக்கு சக்தி இருக்கணும் எனக்கு. நைட்ல இபாதத் செஞ்சுட்டு ஃபஜ்ர்ல தூங்குறோம் அப்படின்னா இது தேவையில்லாது. நம்ம நைட்டுடைய இபாதத் ஒரு பிரயோஜனமும் தராது. தீனுடைய மஜ்லிஸ்ல சேட்டத்தோட ஆர்வத்தோட உட்கார்ந்து இது உள்ளத்துல என்ன செய்யும், அசர்வாங்க. மனோ இச்சைகளையும் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் அடிப்படையை வைக்கணும். இப்ப அதுக்கு அல்லாஹ் சோதனை. இப்ப உம்ரா செய்ய போறீங்க, இப்ப அல்லாஹுடைய கட்டளை வருது, உம்ரா செய்யக்கூடாது. சஹாபாக்கள்கிட்ட உணர்வு தாங்க முடியல. ஏன், இதுக்கு முன்னாலே பாவத்தை செய்ய வேண்டாம்னு சொன்னோம், நீங்க செய்யாம இருந்தீங்க. பாவத்தை விட்டுருங்கன்னு சொன்னோம், விட்டுட்டீங்க. இப்ப நன்மை செய்யறதை விடுங்கன்னு சொன்னா விடுறீங்களா? இங்கதான் மனிதனுடைய உணர்வு அல்லாஹ் பார்க்கும். இத்தனை வருஷமா பாவம் செய்ய வேண்டாங்க, செய்ய மாட்டோம், விட்டுறோம். நன்மை செய்யுங்க, செய்யறோம். ஆனா இப்ப நன்மையை செய்ய வேண்டாம் நாம தடுத்தோம்னா நீங்க அதை விடுறீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய சோதனையுடைய முறை. இதெல்லாம் ஏன் சொல்றதுன்னா, தீன்ல நப்சு எவ்வளவு வழி கொடுக்கும், நப்சு எவ்வளவு கூறும். தீன்ல நப்சு ஒரு மனிதன் எவ்வளவு கெடுக்கும். தீன்ல நப்சுடைய அந்த எல்லா நோய்களை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரே வழி இத்தாத், ஹாலுக்கு அம்ரு. ஒவ்வொரு நிலைமைகள் என்னென்ன கட்டளை வருதோ அந்த கட்டளையை போட்டு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். நப்சுடைய நோயில இருந்து தப்பிச்சிடலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அது சொன்னாங்க, ஒரே ஒரு கட்டளையை மறுத்து ஷைத்தான் முன்னால் இருந்த அந்தஸ்து, முன்னால செஞ்ச அமல் அத்தனையும் பால்படுத்திக்கிட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு கட்டளைக்கும் அமல் செஞ்சுட்டே போனா முன்னால் உள்ள எல்லா அமல்களும் பாதுகாப்பா இருக்கும். எல்லா அமலும் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு கட்டளைக்கு நான் மாற்றம் செஞ்சிடறேன் அப்படின்னா முன்னால செய்யப்பட்ட எல்லா அமலையும் எல்லாம் அழிச்சிருவாங்க, ஒரு பிரயோஜனமும் தராது. தீன்ல அல்லாஹ்வுடைய கட்டளை இல்முங்கிறது அதான், அல்லாஹ்வுடைய மனுஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த நிலைமையிலே அல்லாஹ் என்கிட்ட என்ன நாடுறான் அது தெரிஞ்சுக்கிறதா இல்மு. அல்லாஹ்வுடைய சோதனை முறை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நபியுடைய சுன்னத் என்ன, இது அறிஞ்சிக்கணும். இது ஹாலுடைய தகாசா, நிலைமையுடைய தேவை, ஈமானுடைய தேவை. சஹாபாக்களுக்கு உள்ளத்துல தாங்க முடியல. சில சஹாபாக்கள் நேர்த்துக்கிட்டாங்க, சில சஹாபாக்களால முடியல. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய நபர். அவங்களுடைய நாவல் அல்லாஹ் பேசுறான், அவங்களுடைய நாவல் முல்ஹம், இந்த உம்மத்துடைய முல்ஹம், இல்ஹாம் போடப்பட்டவங்க.
மலக்குகள் பேசுறாங்க, அவங்களுடைய எத்தனையோ அபிப்பிராயங்கள், ஆசைகள் தீன்ல ஷரீஅத்தாக்கப்பட்டுச்சு. அப்பதான் அவங்களுடைய அபிப்பிராயம் எவ்வளவு அந்தஸ்துடையதா இருக்கு. அவங்க போய் சொல்றாங்க நாம ஹக்கல இல்லையா, நாம ஏன் சொல்லுறா பாத்தில் சொல்றதுக்கு அடிப்படைச்சு போகணும். சில சமயம் அல்லாஹ் தஆலா பாத்தில பலகீனமாக்குறதுக்கு ஈமான்தாரிகளுடைய ஈமான் பலமா இருக்கிறது அவசியம். அல்லாஹ்வுக்கு பாத்தில் பலகீனமாகணும்னா ஈமான்தாருடைய ஈமான் எப்படி இருக்கணும்? பலமா இருக்கணும். ஈமான்தாருடைய ஈமான் பலகீனமா இருக்குது, பாத்தில மட்டும் நம்மளுக்கு மிகைக்க கூடாது, பாத்தில நாம மிகைக்கணும் சாத்தியமே கிடையாது. இதனால அல்லாஹ் தஆலா பாத்தில பார்க்கிறது இல்லை. ஈமான்தாருடைய ஈமான் அவங்களுடைய கட்டுப்படுற தன்மை எப்படி இருக்குது? உமரது இல்ல கேட்க நாம ஹக்குல இருக்கோம். ஏன் இந்த வார்த்தை வருது? ஏன்னா தீன்ல இருந்து எவ்வளவு வெற்றிகளை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு அல்லாஹ்வுடைய உதவிகளை பார்த்திருக்கிறோம். இப்ப அந்த தன்மை எல்லாம் என்ன செய்ய வைக்குது? பேச வைக்குது. நாம ஹக்குல இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்குது. இப்ப நாம இபாதத்துக்கு தானே போறோம். நாம இப்ப சண்டைக்கு போல இபாதத்துக்கு தானே போறோம். நபிதான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளை இது சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் வீணாக்க மாட்டோம், உமரை நீங்க அமைதியா போங்க. உமரது எல்லாம் தாங்க முடியல. உணர்வு நல்ல உணர்வு தான், இபாதத் செய்யற உணர்வு, சண்டை போடுற உணர்வு கிடையாது, இபாதத்துடைய உணர்வு தான். உம்மத் இன்னைக்கு தன்னுடைய ஈமானை விட்டுட்டு பாத்தில மிகைக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய ஈமானை விட்டு இதுவும் ஒரு விதமான மறைமுகமான ஷிர்க்குக்கு அர்த்தம். என்னன்னா நாம நம்மளுடைய அமல்களை கொண்டு நம்மளுடைய சக்திகளை கொண்டுதான் பாத்தில மிகைக்க முடியும் நினைக்கிறது. சொல்லுவோம் ஆமா, எங்களுடைய அமல்கள் எங்களுடைய சக்திகளை கொண்டுதான் நாம பாத்தில மிகைப்போம் அப்படின்னு நினைக்கிற தன்மைகள் சில சமயம் என்ன செஞ்சிடும்? நம்மளுடைய அமல்களை பெருசா நினைக்க வச்சிடும், அல்லாஹ்வுடைய கட்டளையே லேசா நினைக்க வச்சிடும். ஆனா பாத்தில மிகைக்க வைக்கிற சக்தி அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. பாத்தில பலகீனப்படுத்துற சக்தி அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. அதுக்கு ஈமான்தாருடைய ஈமான் அல்லாஹ்ட்ட மத்லூப், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஈமான்தாரிகளுடைய பரிபூர்ணமான ஈமான், இத்தாஅத்துடைய அந்த தன்மை. இப்ப அல்லாஹ் தஆலா நீங்க திரும்பி போகன்னு சொன்னா சஹாபாக்கள் திரும்பிட்டாங்க. திரும்பின உடனே அல்லாஹ் ஆயத்து இருக்குனா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. எப்ப நீங்க நல்ல உணர்வுகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுத்துறீங்களோ இப்ப நாம உங்களுக்கு நிரந்தர வெற்றியை கொடுத்துட்டோம். நீங்க ஒரே ஒரு நாள் உம்ரா செய்யறதுக்கு ஆசைப்பட்டீங்க, இனிமே மக்காக்குள்ள யாருமே முஷ்ரிக்கே இருக்க முடியாத அளவுக்கு நாம உங்களுக்கு வெற்றியை கொடுத்துறோம்னு சொன்னோம். இன்னும் மக்காவுடைய வெற்றிக்கே நடக்கல. மக்காவுடைய வெற்றிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆயத்து இறங்குது, ரொம்ப நாளைக்கு தான் ஆயத்து. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க உங்களுடைய உணர்வுகளையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டுட்டீங்கல்ல, இப்ப அல்லாஹ் உங்களுக்கு இனிமே நிரந்தர வெற்றி தான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டீங்க உம்ரா செய்யறதுக்கு, நிரந்தரமா அல்லாஹ் உங்களுக்கு உள்ள அனுமதி கொடுத்துட்டான். நல்ல உணர்வுகளை கட்டுப்பட்டு அடக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்ராவுடைய நேரத்துல ஒப்பந்தம் எழுதிட்டு இருக்கிறாங்க ஹுதைபியால. சஹாபாக்களுக்கும் என்ன செய்யுது? ஆசை, எப்படியாவது அனுமதி கிடைச்சிடாதா உள்ள போறதுக்கு. சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏத்துக்கிறதுனால இப்ப குறைஷிகள் அவர் அனுப்பி வச்சாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க ஒப்பந்தம் எழுதிட்டு வாங்க. சுஹைல் ரலியல்லாஹு வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பால், அவருடைய பேர்ல இருந்து அந்த என்ன சொல்றது பால் பார்த்தாங்க. பால்னா சகுனம் பார்த்தாங்க. சகுனம் சுஹைல்னா சஹல், சுஹைல்னா லேசாக்கக்கூடியவர். இப்ப சுஹைல் வந்துட்டாரு, நம்முடைய பிரச்சனை எல்லாம் லேசாயிடும் நினைச்சாங்க. சகுனம் பார்க்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால எந்த ஹீலா எந்த சூழ்ச்சியும் என்ன செய்யாது, யாருடைய உதவியும் பயன் தராது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய உதவிக்கு முன்னால் சஹாபாக்கள் லேசாங்க. சுஹைல் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. இப்ப அவரு கொஞ்சம் மென்மையா பேசி நம்மளுக்கு அனுமதி வாங்கி கொடுப்பாரு, அதனால நம்மளுடைய காரியங்கள் லேசாயிடும். ஏன்னா வரவரும் சுஹைல், சுஹைலுக்கு அர்த்தம் லேசாக்கக்கூடியவர் அர்த்தம், அதனால நம்மளுக்கு காரியம் லேசாயிடும் அப்படி நினைச்சிட்டு இருந்தான். ஈமான் எப்ப சுஹைல் பக்கம் திரும்பிச்சோ இப்ப நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சா. சுஹைல் ரலியல்லாஹு வந்துதான் நபியோட பேர் அடிக்க சொன்னார். ஒப்பந்தத்துல முதல்ல ரசூலுல்லாஹ் எழுதத்தான் அடிங்க. இப்ப நிலைமை பாதகம் ஆயிடுச்சு, இன்னும் மோசமாயிடுச்சு. அடிக்கிறது அடிக்க மாட்டேன், சஹாபாக்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஐசாசலம் வாங்கி அடிச்சாங்க. நிபேசலம் காமிச்சாங்க ரசூலுல்லாஹ் எங்க இருக்குன்னு, அதை நபி அழிச்சாங்க. எப்ப வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாலே உம்மத்து அஸ்பாபுடைய உதவி எதிர்பார்க்குமோ அந்த நிலைமைகளை இன்னும் மோசமாக்குவான்னு சொன்னாங்க.
இருக்கிற மோசமான நிலைமையை விட திருப்பி திருப்பி தங்களுடைய உதவிக்கு அஸ்பாப் பக்கம் திரும்புது அப்படின்னா முன்னால் இருக்க நிலைமையை விட அல்லாஹ் நிலைமையை மோசமாக்குவான். அதனால யகீன் இருக்குது. இது பெரிய பாடம் படிக்க வேண்டிய ஒரு சிஃபத். மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா என் உள்ளத்துல இருக்கிறதுக்கு பேர் யகீன் இல்ல. யகீன்ங்கிறது சோதனைக்கு பிறகு உருவாகக்கூடியது, தீன்ல நிலையா இருக்கிறதன் மூலமாக உருவாகக்கூடியது. அல்லாஹ்வுடைய சோதனையில வெற்றி அடையும் போது உருவாகிறது பிறகு யகீன் சொல்லுவோம். யகீனுக்கு நாம உள்ளத்துல நினைச்சு வச்சிருக்க நம்பிக்கைக்கு பேர் யகீன் நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்ரா செய்யாமலே மொட்டை அடிக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் வாங்க மொட்டை அடிச்சுட்டு போயிடும். சில சஹாபாக்கள் மொட்டை அடிக்கலையா, முடி வைக்கலாம். ஏதாவது பார்த்து காபிர்களுக்கு இறக்கம் வரும். நம்மள பார்த்தாங்கன்னா இறக்கப்பட்டு என்ன செய்வாங்க, உள்ள எப்படியாவது என்ன செய்வாங்க, அனுமதி கொடுத்துருவாங்க உள்ள போறதுக்கு. அதனால முடி வெட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு யாரு கட்டுப்பட்டாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துஆ செஞ்சாங்க. யாரு அல்லாஹ் என்னுடைய கட்டளையை கேட்டு மொட்டை அடிச்சாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு 3 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. அந்த முடி வெட்டினவங்களுக்கு அந்த இஸ்திக்ஃபார் செய்யலையா? முடி வெட்டினவங்க சொல்ற யாரு சொல்லலாம், எங்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யல, தலையில முடி எடுத்தவங்களுக்கு மட்டும் இஸ்திக்ஃபார் செய்றீங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும். ஆனா உள்ளத்துல அவங்களுக்கு ஆசை இருக்குது. வெளியில நபியுடைய கட்டளை கட்டுப்படுறாங்க, ஆனா உள்ளத்துல உம்ரா செய்யணும் ஆசை இருக்கு. அல்ல ஆயத்தை வைக்கிறாங்க, பல உரப்பிக்கலாக்கணும் நபியே நீங்க முடிவு செஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய முடிவுக்கு மாற்றமா யார் உள்ளத்துல அவங்களுடைய அபிப்பிராயத்தை வச்சிருந்தாலும் அல்லாஹ் மேல சத்தியமா அவங்க மூமின்களே கிடையாது அப்படின்னு சொல்லி. நல்ல உணர்வு தானே, வெளியில தானே நபிக்கு கட்டுப்பட்டுட்டோமே. அதுல சொன்னாங்க மஷூரால உடல் ஏத்துக்கிற மாதிரி உள்ளத்தை ஏத்துக்க வைக்கணும், அதுக்கு பேர் தான் இத்தாஅத். மஷூரால உடல் ஏத்துக்கிறது உட்கார்ந்து இருக்காங்க, சரிங்க மஷூராவுடைய முடிவை நாங்க கபூல் செஞ்சுக்கிறோங்க. ஆனா உள்ளத்துல தன்னோட அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க ஒரு காலம் மூமின் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க என்ன முடிவு செஞ்சீங்களோ நபியே வெளிப்படையில எப்படி ஏத்துக்கிட்டாங்களோ அது போல அவங்க உள்ளத்திலையும் ஏத்துக்கணும். வெளிப்படையில ஒண்ணு உள்ளத்துல அபிப்பிராயத்தை அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலம் என்ன இல்ல மூமினாக முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி அதுக்கு பிறகுதான் கிடைச்சது. எப்ப உள்ளத்தையும் தயாராக்கிக்கிட்டாங்க, சரி உள்ளத்தையும் நான் கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஒண்ணே அல்லாஹ் தஆலா உதவி இறக்கினார். இதெல்லாம் நல்ல உணர்வுகளையும் உம்ரா செய்யணும் அப்படிங்கிற நல்ல நல்ல உணர்வுகளையும் உம்மத் கட்டுப்படுத்தணும். இது வெறும் அந்த காலத்தில் உள்ளது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நிலைமைகளிலையும் நல்ல அமல் மேலே தீன் மேலே சோதனைகள் வரும்போது சில சமயம் அந்த சோதனைகளை பொருந்திக்கிட்டு அமைதியா போகிறதுக்கு பேர் தான் உணர்வுகளை கட்டுப்படுத்துறது. இன்னைக்கு உம்மத் இங்கதான் வழி தவறாங்க. தீன்ல எங்கிருந்தா பிரச்சனை வருது, மஷூரால எங்கிருந்தா பிரச்சனை வருது. நல்ல அபிப்பிராயம் தானுங்க, மஷூரால பிரச்சனை இதுல தான் வருது. நல்ல அபிப்பிராயத்தை விட்டு கொடுக்கணும், நல்ல அபிப்பிராயத்தை விடணும். முடிவுக்கு முன்னாலே மஷூராவுடைய முடிவுக்கு முன்னாலே நல்ல நல்ல அபிப்பிராயங்கள், நல்ல நல்ல ஆலோசனைகள், நல்ல நல்ல எண்ணங்களையும் தீனுக்காக வேண்டி விடணும். ஏன்னா நிலைமைகளை சாதகமாக்குறது பாதகமாக்க அல்லாஹ்வுடைய கையில். நல்ல அபிப்பிராயத்தின்படி நடந்தா சில சமயம் நஷ்டமும் உண்டாகும். நல்ல அபிப்பிராயத்தை நாம் அடக்கிக்கிட்டோம், நஷ்டம் உண்டாகிற இடத்துலையும் அல்லாஹ் தஆலா சாதகமான சூழ்நிலை உண்டாகக்கூடியது. உம்ராவை அடக்கிக்கிட்டாங்க, பெரிய நஷ்டம் மாதிரி தெரியுது, தோல்வி மாதிரி தெரியுது, பாத்திலுக்கு அடிபடிச்சு போன மாதிரி தெரியுது, உணர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு போற மாதிரி தெரியுது. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா இது உங்களுக்கு வெற்றி. நாம நினைச்சிட்டு இருப்போம் வெற்றின்ட்டு இல்ல, அல்லாஹ் என்ன மறைமுகமா வச்சிருக்காங்க அல்லாஹ்வுடைய இல்மு. அது வெளிப்படையில பார்த்தா தோல்வி மாதிரி தெரியுது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நான் ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நாம உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். இது அல்லாஹ்வுடைய சோதனையோட முறை. வளமைக்கு மாற்றமா உணர்வுகளுக்கு மாற்றமா அல்லாஹ் தஆலா சோதனைகள் செய்வான். இதுல ஈமானுடைய வளர்ச்சி இருக்குது. இது போல பல முறைகள் ஒன்னும் அல்லாஹ்வுடைய சோதனையுடைய முறைகள் இருக்கு. இந்த சோதனை எல்லாம் ஈமானை வச்சுதான் தப்பிக்க முடியும். ஈமான் இல்லாம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. 17 மாசமாக என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, ஹிஜ்ரத்துடைய நேரத்துல பைத்துல் முகத்தஸ் காபத்துல்யாம் சேர்ந்து பார்த்து தொழுதுகிட்டு இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீர்னு தொழுகையில பரலுடைய தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, கிப்லாவை மாற்றுங்கன்னு சொல்லி. கிப்லாவை காபத்துல்லா பக்கம் திருப்பு. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் திரும்பினாங்க, முனாஃபிகீன்கள் எல்லாம் பேசினாங்க, காபிர்கள் எல்லாம் மறுத்தாங்க.
இல்ல குர்ஆன் சயகூலு ஸஃபஹாஉ மினன் நாஸி மா வல்லாஹு அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானூ அலைஹி. நாம ஒரு கட்டளையை கொண்டு வந்துட்டோம் இல்ல, இப்ப மடையர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. அல்லாஹ் சொல்றா குர்ஆன். நீங்க ஒரு நிலைமையில இருந்தது நாம மாத்தணும் இல்ல, நீங்க ஒரு வழிமுறையில இருந்தது நாம மாத்தணும் இல்ல, இப்ப பாருங்க சில மடையர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சயகூலு ஸஃபஹாஉ மினன் நாஸ். நாம கிப்லாவை மாத்தின உடனே அந்த விஷயத்துல சில மடையர்கள் பேசுவார்கள். 3 கூட்டமா பிரிஞ்சாங்க. ஒரு மூமின், ஒரு முனாஃபிக், இன்னொன்னு முஷ்ரிக். மூமினுக்கு எந்த தேவையும் இல்லை, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நபியோட அசைவுக்கும் கட்டுப்படுவாங்க. நபி திரும்பிட்டாங்க, கேட்கவும் ஏன் திரும்பினாங்க, எப்படி திரும்பினாங்க, எதுக்கு திரும்பினாங்க, இல்ல இந்த வக்து இல்லாம அடுத்த வக்து, அதெல்லாம் எதுவும் இல்லை. நபி வாயால சொன்னால, நபி செய்கையால செஞ்சாலும் அது கட்டுப்பட்டான். தொழுகையை திரும்பினா மூமின் திரும்பிட்டான். இது மூமினுடைய அடையாளம், கட்டுப்படுறது. அப்படி முனாஃபிக் பேசினாங்க, முனாஃபிக்னு சொல்லி அவங்க பேசுனதுனால முனாஃபிக் ஆனாங்க. முனாஃபிக்ங்கிறதால அவங்க தனியா பேசல, அவங்களுடைய பேச்சு தான் அவங்கள முனாஃபிக் ஆக்கிடுச்சு, அவங்களுடைய எண்ணங்கள் தான் அவங்கள முனாஃபிக் ஆக்கிடுச்சு. ஏங்க வழமையா நாம ஒரு முறையில இருந்துட்டு இருக்கிறோம், அதை ஏன் நீங்க மாத்துறீங்க? இந்த பக்கம் தான் அல்லாஹ் இருக்கிறானா, இந்த பக்கம் அல்லாஹ் இல்லையா அப்படின்னு பேசினா, இந்த பக்கம் அல்லாஹ் இல்லையா, அல்லாஹ் அதுக்கும் பதில் சொன்னா, அல்லாஹ் எங்க வேணா ஐனமா தக்கூன் எக்திபிக்குமுல்லா, எங்க வேணாலும் திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கிறான். ஆனா திரும்ப சொன்னா திரும்புறீங்களா இல்லையான்னு அல்லாஹ் பாக்குறான். எங்க திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கிறான், எந்த திசையிலையும் அல்லாஹ் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் திரும்ப சொன்னா அந்த திசைக்கு நீங்க திரும்புறீங்களா இல்லையா, இது அல்லாஹ்வுடைய சோதனை. இது முனாஃபிக் பேசுறது. ஏங்க இங்கே திரும்ப ஒரு முறையில செஞ்சுட்டு இருக்க பாட்டு போயிட்டே இருந்தா என்ன, ஏன் அப்பப்ப மாத்திக்கிட்டே இருக்கீங்க? என்ன இருக்கு இதுல? இதுல இத்தாஅத் இருக்குது. வளமையை விடக்கூடிய சோதனைகள் தப்பிக்கிற முறை இருக்குது. வளமையா செஞ்சு தஜ்ருபான ஒரு நோய் சேர்ந்து இருக்கும் நம்மள்ட்ட, அனுபவம் அப்படிங்கிற ஒரு நோய், அந்த நோயை விடக்கூடிய தன்மை இதுல இருக்குது. தஜ்ருபாங்கிறது நோய், அனுபவங்கள். துனியாதாருக்கு தான் சரி, தீன்ல அது சரி கிடையாது. தீன்ல அது ஈமான்ல பெரிய பிரச்சனையை கொண்டு வந்த அனுபவங்கள். ஆனா ஹயாத்து சஹாபால அனுபவங்களை சஹாபாக்கள் எப்படி விட்டாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் ஒரு பாபே இருக்குது, அனுபவங்களை விடுறது. அனுபவங்கள் ஈமானுக்கு மாற்றமான தன்மை, கட்டுப்படுறதுக்கு மாற்றமான தன்மை. துனியால அது பிரயோஜனம் தரும், தீன்ல அது பிரயோஜனம் தராது. 3வது முஸ்லிம்கள், மக்கத்து குறைஷிகள் பேசினாங்க, ஏன் நீங்க எங்க இப்ராஹிம் பக்கம் திரும்புறீங்க? நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பைத்துல் முகத்தை பார்த்து தொழ வேண்டியதானே? எங்களுடைய இறைவன்களே திட்டிட்டு எங்களுடைய இறைவன் பக்கம் ஏன் திரும்புறீங்க? 3 கூட்டம். இந்த ஆயத்தை சொல்றாங்க, தீன்ல எப்பயுமே 3 கூட்டம் இருப்பாங்க. ஒன்னு தாலிப், கானித், நாகீத். தாலிபுங்கிறது யாருன்னா, இவர் அல்லாஹ்வுடைய கட்டளையே தேடிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் எந்த கட்டளை வந்தாலும் பூர்த்தி செய்வார், தேட்டம் இருக்கும் உள்ளத்துல. தாலிப் எந்த கட்டளை வந்தாலும் உடனே அமல் செய்வார், அல்லாஹ்வுடைய தேட்டம் உடையவர். தேடுவார், அல்லாஹ் என்ன அடுத்த கட்டளை வரப்போகுது, உடனே அமல் செய்யணும். நபியோட என்ன கட்டளை வரப்போகுது, அமல் செய்யணும். இது தாலிப். 2வது ஒரு கூட்டம் இருக்குமா, கானித், போதும் என்ற மனப்பான்மையுடையவங்க. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம், அதை கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம், அதுல மாற்றமும் செய்ய மாட்டோம், இது அப்படியே போயிட்டு இருக்கட்டும். இவங்க கானித், போதும் என்ற மனப்பான்மையுடையவங்க. அவங்களுக்கு மாற்றம், அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறி மாறி அமல் செய்து பிடிக்காது. அவங்க என்ன வழமையில் இருந்தாங்களோ அதான் அவங்களுக்கு பிடிக்கும், அதுக்கு மாற்றமா யாரும் சொல்ல ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இவங்க கானித். இது நாகீத், தன்கீது செஞ்சுட்டே இருப்பார். என்ன கட்டளை வந்தாலும் ஒரு குறை சொல்லுவார், என்ன அல்லாஹ்வுடைய நபியுடைய ஹுக்கும் வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறையை பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கு தன்கீத் செய்யக்கூடிய நாகீத். இந்த 3 கூட்டத்துல தாலிபு மட்டும்தான் வெற்றி அடைவாங்க, மீது 2 கூட்டமும் தீனை விட்டு தூரமா போயிடுவாங்க. யார்கிட்ட போதும் என்ற மனப்பான்மை இருக்குதோ அவர்களும், யார் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க 2 பேரும் தீனை விட்டு தூரமா போயிடுவாங்க. இது அல்லாஹ்வுடைய சோதனை முறை. கிப்லாக்களை மாற்றி நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி எல்லாம் கட்டுப்படுறீங்கன்னு நாம பார்க்கணும். அம்மா ஜஅல்னா கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல். யார் உங்கள உங்களுடைய ரசூலுக்கு கட்டுப்படுறான்னு பார்க்கறதுக்காக நாம கிப்லாவுடைய திசையை மாற்றணும். இப்படிதான் அல்லாஹ் கொண்டு வருவான் திடீர்னு. இது அல்லாஹ்வுடைய சோதனை முறைகள்ல வெற்றி அடைவதெல்லாம் ஈமானுடைய முஸாக்கராக்களை செஞ்சு 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 செஞ்சு. ஹஜ்ரத் ஒரு நாள் பேசினாங்க, இன்னும் தெளிவா இருக்குது, அடிக்கடி கேட்கிற விஷயம். 2வது நாள் பேசினாங்க,
உம்மத்திலே அல்லாஹுடைய உதவி வர்றதுக்கு 3 அமல்கள் இருக்கு. 3 அமல். இந்த 3 அமல்களை எப்ப இந்த உம்மத் செய்ய ஆரம்பிக்குமோ அப்ப அல்லாஹுடைய பரிபூர்ணமான உதவி வரும். முதல் அமல் சொன்னாங்க இஸ்திமாயத். எப்ப இந்த உம்மத்துல இஸ்திமாயத் உண்டாகுமோ அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். இரண்டாவது இத்திபாய் சுன்னத், சுன்னத்தை பின்பற்றக்கூடிய தன்மை. முழு மஜ்மா, உம்மத்துடைய முழு மஜ்மாவும் முழு சுன்னத்தை பின்பற்றணும். உம்மத்துல ஒரு கூட்டம் சுன்னத்தை விட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி தடைபட்டு நிற்கும். மூணாவது தாவத்தை அல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, அதுக்காகவே அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகக்கூடிய தன்மை. இந்த 3 அமல்களும் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடி உதவி வாங்குது. முதல் விஷயம் இஸ்திமாயத் இருக்குது. இஸ்திமாயத்துல மக்கள் நினைக்கிறாங்க தன் இனத்தோடு சேர்ந்து இருக்கிறது, தன் ஊர்க்காரங்களோடு சேர்ந்து இருக்கிறது, தன் நிறத்துடையவங்களோட சேர்ந்து இருக்கிறது, தன் மொழி பேசக்கூடியவங்களோட சேர்ந்து இருக்கிறது, தன் குடும்பத்தாரோட கவுமுகளோடு சேர்ந்து இருக்கிறது. இதுக்கு பேர் இஸ்திமாயத்து நினைக்கிறாங்க. இதுக்கு பேர் ஒற்றுமை. இதுக்கு பேர் இஸ்திமாயத்துல, இதுக்கு பேர் இஸ்திரா, இதுக்கு பேர் பிரிவினை. இன வாரியா, மொழி வாரியா, நிற வாரியா, இலாக்கையத் வாரியா, ஊர் வாரியா பிரியறது இருக்குது. இதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது, பிரிவினைக்கு அர்த்தம். இது இஸ்திமாயத்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தஅஸ்ஸுபுடைய இந்த அத்தனை நோய்களையும் இந்த எல்லா பிரிவினைகளையும் தூரமாக்கி உம்மத்துங்கிற பார்வைக்குள்ள வர்றதுக்கு பேர் தான் இஸ்திமாயத். உம்மத்துன்ற ஒரு வார்த்தை கீழே வர்றதுக்கு தான் இஸ்திமாயத்துங்கிற அர்த்தம். இஸ்திமாயத்து 2 அர்த்தம் சொன்னா, ஒன்னு தஅஸ்ஸுபுடைய நோய், இந்த பிரிவினைகள்லாம் தூரமாகி வஹ்தத்தே கலிமா, ஒரே வார்த்தை கீழே ஒரே உணர்வோடு இருக்கிறதுக்கு பேர் தான் இஸ்திமாயத். ஒரே வார்த்தைக்கு கீழே ஒரே உணர்வோடு மர்க்கசியத்தோடு இருக்கிறதுக்கு பேர் தான் இஸ்திமாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திமாயத்தை உண்டாக்குறதுக்கு பெரிய முயற்சி எடுத்தாங்க. உலகத்தில் அதுக்கு முன்னால யாருமே அதை செய்யல. தஅஸ்ஸுபுடைய நோய், இனவெறி, நிறவெறி, கௌமியத்துடைய வெறி யாருடைய உள்ளத்திலையும் வந்துடக்கூடாது. நிறவெறி, நிறவெறியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அழிச்சாங்க. கருப்பர்கள், வெள்ளையர்கள் சொன்னாங்க, நாங்க வெளிநாடுகளுக்கு சஃபர் செஞ்சுட்டு வந்ததுல பெரிய நோய் இன்னும் முஸ்லீம் இடத்துல இருக்குது, கருப்பு நிறத்தவங்க இவங்க, வெள்ளை நிறத்தவங்க இவங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோயெல்லாம் எப்படி அழிச்சாங்க? எல்லா நிறத்தை சேர்ந்தவங்களும், எல்லா மொழி பேசக்கூடியவங்களும், எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் ஓர் உம்மத், ஓர் உடலை போன்றவங்க அப்படிங்கிறது விளங்கினாதான் அல்லாஹ்வுடைய உதவி நாம் எதிர்பார்க்க முடியும். ஒரு உடலை போன்றவங்க. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, அவங்க இடத்துல ஒரு வெள்ளை நிறத்தை சேர்ந்த வெளிநாட்டு நபர்கள் வந்தாங்க. சொன்னாங்களா, எனக்கு குழந்தை பிறந்துச்சு ஹஜ்ரத், உடல் நானும் வெள்ளை, என் மனைவியும் வெள்ளை, என் குழந்தையுடைய எல்லா உடல் பாகமும் வெள்ளையா இருக்குது, ஆனா என் குழந்தையுடைய கை மட்டும் கருப்பா இருக்குது, துஆ செய்யுங்க மாறுறதுக்காக சொல்லு. ஹஜ்ரத் சொன்னாங்களா, இது அல்லாஹ் தஆலா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிறவெறியை அழிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறான். கருப்பா இருந்தாலும் கை உங்க உடல்ல ஒரு உறுப்பு தானே, அதை விளங்குறதுக்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உடல்ல வெள்ளையா இருக்கு, கை கருப்பா இருக்குன்றத கையை யாரும் உடலை விட்டு தனியா பாக்குறது இல்லையே. அந்த நிறவெறி உங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்குது, கருப்புங்கிறது உங்களுக்கு தவறா தெரியறதுனால, அது வேற்றுமையா தெரியறதுனால நீங்க என்ன செய்றீங்க, கருப்பு மாறுறதுக்கு துஆ செய்ய சொல்றீங்க. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு புரிய வைக்கிறான், கருப்பா இருந்தாலும் உடலுடைய உறுப்பு உங்க உடலை சேர்ந்ததுதான் அது. அப்படி நீங்க நினைக்காத வரைக்கும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த கருப்பு வெள்ளைங்கிற நோய் வெளியாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த மாதிரி நிறத்தில் இருந்தவங்க எல்லாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோடு இணைச்சாங்க, அவங்க அந்தஸ்து கொடுத்தாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு நிற சஹாபி, சிறு வயசு, மூக்களை எப்ப பாரு என்ன செஞ்சிருக்கு, தண்ணி ஒடிஞ்சிட்டே இருக்கும், தடிச்சு உதடுடையவங்க, நபிக்கு பிரியமான சஹாபி. வீட்டுக்குள்ள வராங்க, தடிக்க விழுந்தாங்க. அந்த நேரத்தில் நெற்றிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு உள்ள இருக்கிறாங்க. சொன்ன ஆயிஷா, உஸாமாவுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அம்மா சொல்றாங்க, எனக்கு உள்ளத்துல கொஞ்சம் ஒரு விதமான அருவருப்பு வந்துச்சு. இப்ப நபி பார்த்தாங்க, தன் குடும்பத்தார்களுக்கு தர்பியத்துடைய முறை, தன் குடும்பத்தாருடைய உள்ளத்திலையும் உம்மத்துடைய எந்த வேற்றுமையுடைய உணர்வும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
அதை உம்மத்துக்கு தர்பியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன் வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வெறுப்பை வெளிப்படுத்தின உடனே நபிசாசம் தன்னுடைய உதட்டை எடுத்து உசாமா ரலியல்லாஹு நெத்தியில வச்சு ரத்தத்தை உறிஞ்சி 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 வெளியே எடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்த பாடம். ஆயிஷா இதுக்கு பிறகு உசாமா எப்ப வந்தாலும் அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க, ஹிதமத் செய்வாங்க, அவங்க கண்ணியப்படுத்துவாங்க. உள்ளத்துல இருக்க நோய் வெளியாது. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு நபிசாசம் அரபாவுடைய நாள்ல இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் அரபாவுடைய நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் நின்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உசாமா ரலியல்லாஹு வந்தாங்க. வந்தோன்னு நபிசாசம் உசாமா வந்துட்டாங்க, வாங்க கிளம்பலாம்னு யமன் வாசிகள் பேசினாங்களாம். இந்த ஒரு சின்ன கருப்பு நிற அடிமைக்காக நம்மள எல்லாம் இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டாங்க நபிசாசம் அப்படின்னு வார்த்தையை பேசிட்டாங்க. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு முதல்ல முர்த்ததானது யமன் வாசிகள் தான் சொன்னோம். முர்த்ததானது அது காரணம் அரபாவுடைய நாள்ல உசாமாவை பார்த்து அவங்க பேசின அந்த வார்த்தை. ஒருத்தோட தாழ்வா வேற்றுமையா நினைக்கிறது இருக்குது, இதோடைய பீடைத்தனம் நம்மள முர்த்ததாக்குற நிலைமை கூட கொண்டு போயிடும், இத்திதாவுடைய நிலைமைக்கு கொண்டு போயிடும். அவ்வளவு பெரிய பாவம் அல்லாஹ்விடத்திலே. இதனாலதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வெறும் உயர்ந்த சத்தம் உடையவர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அதானுடைய அந்த அந்தஸ்து கொடுக்கல. ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு அவங்களுடைய தியாகம், ரெண்டாவது இந்த உம்மத்தில் இருக்க ஒவ்வொரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களும் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இஸ்லாம்ல தீன்ல நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ நம்மளிடத்துல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துங்கிறது நீங்க விளங்கிக்கணும். ஒருத்தர் தீனுக்காக தியாகம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கு பிரியமானவர் சொன்னா அவருக்கு நம்ம இடத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அவர் எந்த நிலத்தை சேர்ந்தவங்களா சொல்லணும். அசானுடைய பொறுப்பு அது அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டாங்க, நாம அசானுடைய பொறுப்பு எடுக்கணும்னு சொல்லி. அவ்வளவு பெரிய அந்தஸ்து அவனுடைய சொந்தங்களுக்காக கொடுக்கல. பிலால் ரலியல்லாஹு கொடுத்த காரணம் இந்த உம்மத் யாரை கேவலமா நினைக்குதோ, ஆனா அவர் தியாகம் செஞ்சார்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவரு சொல்லிட்டு சொன்னாங்க. இது நம்மள்ட்ட ஒரு நோய் வந்துருச்சு, நம்மளுக்கு யார பிரியமோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க நம்மளுக்கு பிரியமானவங்கன்னா அவர் தியாகமே செய்யலனாலும் அவருக்கு பெரிய அந்தஸ்து கொடுக்குறோம். அமலை செய்யறது தியாகம் அவருக்கு அந்தஸ்து. நம்மளுக்கு வேண்டாந்தவங்க நம்ம குடும்பத்தை சேராதவங்க இல்ல நம்ம ஊரை சேராதவங்க இல்லைன்னா நம்ம அவர் எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் அவருக்கு எந்த அந்தஸ்தையும் நாம கொடுக்கறது இல்லை, ஒதுக்கிடுறோம். இது குஃபருடைய மிசாஜ்னு சொன்னாங்க, அரசியலுடைய மிசாஜ், குஃபருடைய மிசாஜ். நம்மளுக்கு தெரியும்னா அவர் தியாகமே செய்யலனால என்ன செய்யுது, இது இலாக்கியத்துடைய நோய், தாக்குமுடைய ஒரு நோய். அது சொன்னாங்க, நாம ஒரு இடத்துல பொறுப்புதாரிகள் நியமிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒருத்தர் பொறுப்புதாரியை நியமிக்கும் போது அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரா, ஹஜ்ரத் இவர் எங்க ஊரை சேர்ந்தவர் இல்லைங்க, உம்மத்துல இந்த நோய் இன்னும் இருக்குது. பொறுப்புதாரிகளை நியமிச்சா இவர் இந்த ஊர் கிடையாது, இவர் எப்படி பொறுப்புதாரியை நியமிக்கிறீங்க, வேலையை பார்க்கல, தியாகத்தை எதையும் பார்க்கல. எங்க ஊரை சேர்ந்தவங்க எங்களுக்கு அமீரா இருக்கணும், எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அமீரா இருக்கணும், எங்க மொழியை பேசுறவங்களுக்கு அமீரா இருக்கணும், எங்க நிலத்தை சேர்ந்தவங்க அமீரா இருக்கணும். இந்த நோய் எல்லாம் அழிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தை உருவாகிறதுக்கு இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய விஷயம். தீனுடைய வேலை செய்யறவங்களுக்கு மத்தியிலே தீன நிலைநாட்டவங்க மத்தியில இந்த உணர்வுகள் இருந்துச்சுன்னா நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கும். இதை தீன் அல்லாதவங்க செய்யற நஷ்டத்தை விட பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும். தீன் அல்லாதவங்கள்ட்ட இந்த உணர்வு இருந்தா என்ன நஷ்டமோ அதை விட பெரிய நஷ்டம் தீனுடைய உழைப்பு செய்யறவங்களுக்கு உள்ள இந்த நோய் இருந்துச்சு. தாசுபுடைய நோய், நிலவெறி, ஊர் வெறி, இலாக்கியத்துடைய வெறி, மொழி வெறி இருக்கிறது. அந்தஸ்து கொடுத்தாங்க. யாரையும் எந்த நிலைமையிலும் தாழ்வா நினைக்க கூடாது, எந்த வேற்றுமையை கொண்டு பார்க்க கூடாது. ஒரு உடலை கொண்டுதான் முஸ்லீம்ங்கிற அடையாளம் மட்டும். உமர் ரலியல்லாஹு காலத்துல சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க சஃபர்ல இருக்கும்போது கூடாரத்துல ஒரு சஹாபியுடைய கை வெட்டுப்பட்டுருச்சு. அது பாதி கை வெட்டுப்பட்டு அது ஒரு அருவருப்பான நிலைமை, வெட்டுப்பட்ட கையோடு இருந்தது அவர். அந்த நேரத்திலே சாப்பாட்டுடைய நேரம் வந்துருச்சு. உமர் எல்லாருக்கும் சஹன் வச்சு சாப்பாடு வச்சாங்க. இப்ப எல்லாரையும் உணவுக்காக கூப்பிட்டாங்க. அந்த சஹாபி மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. உமர் எல்லாம் புரிஞ்சுட்டாங்க, ஓ அவருடைய கை வெட்டுப்பட்டிருக்கிறதுனால அவர் நம்மளோட சேர்ந்து உட்கார்ந்தா மற்றவங்க எல்லாம் அருவருப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சு அவர் தூரமா போறாரு. அப்ப உமர் என்ன செஞ்சுட்டாங்க, கூப்பிட்டாங்க, நீங்க எங்க போறீங்க, நீங்க நம்ம சஹன்ல வந்து உட்காருங்க. அது சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு உலமாக்கள் என்ன அவ்வாம்கள் என்ன பாகுபாடு இல்லாம இன்னைக்கு தனித்தனி தட்டுல சாப்பிடக்கூடிய நோய் வந்துருச்சுன்னு சொல்லுங்க.
தனித்தனி தட்டுல. அவங்களும் அப்படிதான் இருக்கிற வேலையை செய்யற, உலமாக்களும் அப்படிதான் தனித்தனி தட்டு. சுன்னத்துக்கு மாற்றமான மிசாஜ், இன்னும் சொல்ல போனா ஹைவானி மிருகங்களுடைய மிசாஜ் தனித்தட்டுல சாப்பிடுறது. மிருகங்கள் தான் தன்னுடைய தட்டுல யாரையும் சேர்த்துக்காது. ஒரு தட்டுல பல கைகள் சேர்ந்து போறது பரக்கத்துடைய அடையாளம். நபிஸா சொல்லிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களுடைய உணவுல பரக்கத்து இல்லை. நபிஸா சொன்னாங்க அல்லக்கும் தஃப்தரிகூன், அப்ப நீங்க ஒரு தட்டுல சாப்பிடல போல இருக்குது, ஒரு தட்டுல பல பேர் சாப்பிடல போல இருக்குது, அதனால உங்களோட உணவுல பரக்கத்து இல்லாம போகுது. உணவுல பரக்கத்து எங்க இருக்குது? இஸ்திமாயத்தில் இருக்குது பரக்கத்து. நபியுடைய காலத்திலே சகன்களே பல நபர்கள் சேர்ந்து தூக்கிட்டு வர அளவுக்கு பெரிய பெரிய சகன்கள் இருக்கும். பல நபர்கள் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க சகன்கள். உம்மத்து நோய் வந்துருச்சு தனித்தனியா, அதனால உள்ளங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி கூப்பிட்டாங்க. சஹாபி தயங்கி தயங்கி வந்து உட்கார்ந்து சாப்பாடுல கை வச்சாரு. சொன்னாங்க, நீங்க சாப்பிடாத வரைக்கும் நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். அவர் தயங்கி தயங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு. மற்றவங்களுடைய உள்ளத்திலையும் அவருடைய வெறுப்பை எடுக்கிறதுக்காக, அவருடைய உள்ளத்திலேயே அந்த தாழ்வு மனப்பான்மை எடுக்கிறதுக்காகவும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தட்டுல இருக்க எல்லாருமே அவர் எங்க கையை வச்சு சாப்பிடறாரோ அங்கிருந்து சாப்பிடுங்க. அல்லாஹ் சத்தியமா நீங்க கை வச்சு சாப்பிட்ட இடத்துல நாங்க எல்லாம் சாப்பிடுவோம், இல்லாட்டி நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். இது உம்மத்தை உருவாக்கக்கூடிய மிசாஜ். யாரையும் யாரையும் எந்த நிலைமையை கொண்டு கேவலப்படுத்துறதையோ கேவலமா பார்க்கறதையோ அவருடைய பிரிவினையா நினைக்கிறதையோ வேற்றுமையா நினைக்கிறதையோ இது உம்மத்தை உருவாக்குறதுக்கு பெரிய தடையா இருக்கும். அவருடைய காலம் சொன்னாங்க, அது உமர் ரலியல்லாஹு காலம் உம்மத்துடைய இஸ்திமாயத்துக்கு பெரிய பெரிய உசூல்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கூடாரத்தில் இருக்கும்போது ஒரு முக்கியமான வேலையா இருந்தாங்க. அதுக்காக தன்னுடைய அடிமை அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வெளியே நியமிச்சாங்க, காதிமா வெளியே நிப்பாட்டினாங்க. நான் உள்ள முக்கியமான வேலையில இருக்கிறேன், யாரையும் உள்ள விடாதீங்க. அந்த நேரத்திலே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்தாங்க. அஸ்லம் ரலியல்லாஹு தடுத்தாங்க, உள்ள போக கூடாது. உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, உள்ள யாரும் வரக்கூடாது. ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னா, நான் எவ்வளவு பெரிய பழையவன், எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவன், நீ என்ன நிப்பாட்டுறியா? எனக்கும் உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு தெரியுமா? நீ யார் என்ன நிப்பாட்டுறதுன்னு சொல்லி நெஞ்சில தள்ளி விட்டு உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு உடனே அஸ்லம் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, அஸ்லம் உள்ளவா அப்படின்னு. உள்ள வந்தான். எப்படி ஜுபைர் நீ உள்ள விட்ட? அஸ்லமே சொன்னாங்க, அமீர் முஃமினீன் நான் தடுத்தேன், அவங்க என்ன செஞ்சாங்க, என்னை தள்ளி விட்டு உள்ள வந்துட்டாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஜுபைர் நல்ல ஞாபகம், இஸ்திமாயத்துக்கு ஒரு உசூல் இல்லை. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, காட்டுல எப்ப ஒரு மிருகத்தை மற்ற மிருகங்கள் காயப்படுத்திடுமோ பலகீனமாக்கிறோமோ, அந்த காயப்பட்ட மிருகத்தை எல்லா மிருகங்களும் சேர்ந்து அடுத்தது என்ன செஞ்சிடும், கீறி கீச்சு சாப்பிடும். காட்டுல ஒரு மிருகம் பலகீனமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா பலமான மற்ற மிருகங்கள் என்ன பண்ணும், அந்த பலகீனமான மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடும். இது காட்டு மிருகங்களுடைய உசூல். அது போல ஒரு நபரை நாம ஏதாவது ஒரு முறையில பலகீனப்படுத்திட்டோம், அது சாதாரண ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவருடைய கண்ணியத்தை மற்றவருடைய உள்ளத்திலிருந்து நாம எடுத்துட்டோம்னு அர்த்தம். மற்ற எல்லாரும் அவரை கேவலப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால யாரையும் எந்த நிலைமையில என்ன செஞ்சிடக்கூடாது, கேவலப்படுத்திடக்கூடாது. நான் தான் அவரை நிப்பாட்டின, உள்ள யாரும் வரக்கூடாது சொல்லி. இது உசூல். இது மஜ்மால இன்னைக்கு ஹஜ்ரத் சொன்னாங்க, இன்னைக்கு மஜ்மால மற்றவங்களை கேவலப்படுத்துற தன்மை வந்துருக்கு. மஜ்மால கேவலப்படுத்திட்டு பிறகு காசு கொடுத்து ஹதியா கொடுத்து அதை போய் சரி பண்றோம். நான் பேசிட்டேன் மன்னிச்சிருங்க போயிடுங்க அப்படி இல்ல. மஜ்மால கேவலப்படுத்தணும், மஜ்மாலே அதை சரி செய்யணுமா, மஜ்மாலே அவனை கண்ணியப்படுத்தணுமா. யாரை எந்த நிலைமையில கேவலப்படுத்துறோமோ அதே நிலைமையில தான் அவளை கண்ணியப்படுத்துறோம். வேற நிலைமையில கேவலப்படுத்திட்டு காசை கொடுத்து அவரை என்ன செய்யறது இல்ல, உடஞ்ச உள்ளத்தை ஒண்ணு சேர்க்கறது இல்லை. எந்த நிலைமையை கொண்டு உள்ளத்தை உடைச்சோமோ அதே நிலைமையை கொண்டு ஒரு உள்ளத்தை சரி செய்யணும். அதே மட்டுமால யாருக்கு முன்னாலே கேவலப்படுத்தணுமோ அவர்களுக்கு முன்னாலே அவரை கண்ணியப்படுத்தணும். நிச்சயமாயத்துடைய உசூல் சொன்னாங்க. இதெல்லாம் உம்மத்தை உருவாக்குறதுக்கு. அப்போது உள்ளத்துல இருந்து இலாக்காயத்துடைய வெறி, நாங்க எல்லாம் இந்த இலாக்கா, இந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த மொழியை பேசுறவங்க, அரபி மொழி பேசுறவங்க. அது ஹஸ்ரத் கூட்டத்தாருடைய தலைவர் கைஸ் இப்னு முத்தாத்தியா ரலியல்லாஹு சஹாபி, அன்சாரி சஹாபி, அவங்க சஃபர்ல சஹாபாக்கள் இருக்கும் பொழுது
அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு, சல்மான் ரலியல்லாஹு, சல்மான் பார்சி, சுஹைல் ரலியல்லாஹு இருக்கும்போதெல்லாம் நாங்கெல்லாம் அரபி பேசுறவங்க, நீங்க எல்லாம் அரபி பாஷையை பேசாத அஜமிகள், உங்களால் என்ன வேலை செய்ய முடியும்? நாங்க அரபி பேச தெரிஞ்சவங்க தான் உங்களை விட நல்லா வேலை செய்ய முடியும். ஏன்னா எங்களுடைய மொழியில தான் குர்ஆன் இறங்குது, எங்களுடைய மொழியில தான் நபி பேசுறாங்க. அதனால எங்களால செய்ய முடிய வேலையை உங்களால செய்ய முடியாது அப்படின்னு பேசினாங்க. நாங்க பேசுற மொழி உங்களை விட சிறந்தது அரபி மொழி, அரபி குர்ஆனுடைய மொழி, அரபி சொர்க்கத்துடைய மொழி, நபியுடைய மொழி. எப்ப மொழி மற்றவங்களை கேவலப்படுத்துறதுக்காக நாம பயன்படுத்துவோமோ, மற்றவங்களை தாழ்த்துறதுக்காக பயன்படுத்துவோமோ, அது பெரும் பாவம். இந்த விஷயத்தை முஆது பார்த்துட்டே இருந்தாங்க. அவருடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க நபிகிட்ட. நான் சொல்லலாம், கைஸ் இப்னு முத்தாத் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாரு, அரபி மொழி பேச தெரிஞ்சவங்க வேலை செய்யறதை விட மற்றவங்களால வேலை செய்ய முடியாதுங்கிறார். சொன்னாங்க, அரபி மொழி, உங்களுடைய அரபி மொழி யாருடைய தாயும் இல்லை, யாருடைய தந்தையும் கிடையாது. அரபி மொழி பல மொழிகள்ல ஒரு மொழி, அல்லாஹ் படைச்ச மொழியில ஒரு மொழி தானே தவிர இது யாருடைய அப்பாவும் இல்லை, யாருடைய அம்மாவும் இல்லை. கைஸ் இப்னு முத்தாத்தியை தூக்கிட்டு போய் நரகத்துடைய விளிம்புல வீசிட்டு வாங்க முஆதே சொன்னாங்க. கடைசி அந்த சஹாபி முர்த்ததாயி தான் மூத்தானாங்க. ஒரு வார்த்தை தஅஸ்ஸுப், மொழிய பெருமையா பேசுது. இந்த மொழி சிறந்தது, இந்த மொழி பேசுறவங்க தான் உயர்ந்தவங்க, இந்த மொழி பேசுறவங்க தான் ஒன்னா சேர்ந்து உட்காருவோம், இந்த மொழிக்கு தான் சிறப்பு இருக்கு நினைக்கிறது இருக்குது. தஅஸ்ஸுபுடைய நோய் இது உம்மத்தை உருவாக்குறதுக்கு பெரும் தடையா இருக்கும். தஅஸ்ஸுபுடைய நோய், இலாகாயத்துடைய வெறி. நாங்க இந்த காந்தானை சேர்ந்தவங்க, இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல, இது இருக்கக்கூடாது உம்மத்துல. ஒழித்தாங்க. இது எல்லாருமே அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னாலே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் எல்லாமே ஒருத்தவங்க தான். தப்புல அரசன் நின்றாலும் அடிமை நின்றாலும் அவங்களுடைய உள்ளத்துடைய கைஃபியத் அல்லாஹ் ஒன்னாதான் பார்க்கலாம். அவங்க உள்ளத்துடைய நிலைமை அல்லாஹ் ஒன்னாதான் பார்க்கலாம். தப்பு மாதிரி எல்லாமே தீனுடைய ஒவ்வொரு நிலைமையும் தப்புகளை போலத்தான். எதை கொண்டாலும் நம்ம பிரிவினை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உம்மத்தை உடைச்சிட்டோம்னு அர்த்தம். உம்மத்தோட பெரிய பயிற்சி கொடுத்தான் சஹாபாக்கள். எந்த அளவுக்கு தங்களுடைய அந்த இலாக்காயத்துடைய வெறியை விடுறாங்க, இனத்துடைய வெறியை விடுறாங்க, ஒழித்தாங்க. பிரிவினை எதிர்பார்க்கவே இல்லை. பிரிவினைங்கிறது சொன்னாங்க. சில பேர் இன்னைக்கு பேசுறோம், நாம நல்ல அமல் செய்யணும்னா இவங்களை விட்டு பிரிஞ்சு போனாதான் நாம நல்ல அமல் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல பல பேர் மசூதாவுக்கே வராங்க, எங்களுக்கு தனி பள்ளி கொடுங்க, தனி சபுதாரி கொடுங்க, தனி எங்களுக்கு இது கொடுங்க சொல்லிட்டு வராங்க. பிரிஞ்சு போய் நல்ல அமல் செய்யணும். நபியுடைய காலத்துல ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு மதீனாவுக்கு வெளியில. அதுவும் மஸ்ஜித் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லது யத்தகது மஸ்ஜித் பிரார் குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரப அல்லாஹ் வ ரசூலஹு வ யக்ஷூன். ஒரு ஆயத்து வருது சூரத்து தௌபால. நபியுடைய காலத்துல ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. அது மஸ்ஜித் தான், இபாதத்து நடக்குது, ஆனா அது பிரிவினைக்காக கட்டப்பட்டது. பிரிவினைக்காக பிரிஞ்சு போறதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? நாங்க நல்ல காரியத்துக்காக தான் பிரிஞ்சு போறோம், நலவுக்காக தான் பிரிஞ்சு போறோம் சொன்னாங்க. பிரிவினையில எந்த நலவும் கிடையாது. அது எப்படி பிரிஞ்சு அப்புறம் நல்லது செய்ய முடியும்? பிரிவினையே ஒரு பாவம். மர்க்கசியத்தை விடுறது, இஸ்திமாயத்தை விடுறது, இதுவே பெரும் பாவம். இந்த பாவத்தை செஞ்சுட்டாரு எப்படி நல்லாம செய்ய முடியும்? பிரிவினைங்கிறது எவ்வளவு நல்லெண்ணத்தோடு செஞ்சாலும் அது பிரிவினை தான் தவிர அது மூலமா நல்ல விஷயம் உண்டாகவே உண்டாகும். குர்ஆன்ல சொல்ல அந்த வார்த்தை அவங்க பையன் 4 சத்தியம் இருக்கு அந்த வார்த்தையில. லாம் ஒரு சத்தியத்துடைய வார்த்தை, ஹலப் ஒரு சத்தியத்துடைய வார்த்தை, நூனி சகிலா ஒரு சத்தியத்துடைய வார்த்தை, தஷத்தத் சத்தியத்துடைய வார்த்தை சொன்னாங்க. 4 சத்தியம் இருக்குது. 4 சத்தியத்துடைய வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்க, நாங்க நலவுக்காக தான் தனியா பிரிஞ்சு போற பள்ளிவாசல் கட்டுறோம். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன். நபியே அல்லாஹ் சொல்றா அவங்க சத்தியமா நல்லதையே எதிர்பார்க்கல, அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. பொய் சொல்றாங்க. பிரிவினையில எந்த நலவும் கிடையாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க பிரிஞ்சு போய் எவ்வளவு நல்லமல் செஞ்சாலும் அதை விட சேர்ந்திருந்து மக்களாலே சாட்சிகளாலே கூட இருக்கிறவங்களால வரக்கூடிய கஷ்டத்தை சகிக்கிறது சிறந்தது. பிரிஞ்சு போய் நல்லமல் செய்யறதை விட, பிரிஞ்சு போய் பெரிய பெரிய வேலைகளை செய்யறதை விட சேர்ந்து இருந்து கூட இருக்கிறவங்களால வரக்கூடிய கஷ்டங்களை சகிச்சுக்கிறது தான் சிறந்தது. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க.
அதனால பிரிவினை இருக்குது. நபிசாசம் எந்த நிலைமையிலும் இஃப்திராக் உண்டு பண்ணவே இல்லை. இஃப்திராக்ங்கிறது எந்த நிலைமையிலும் உம்மத்துல உண்டாயிடக்கூடாது. இஸ்திமாயத்தான் உண்டு பண்ணணும். நலவு காமிச்சு இன்னைக்கு தொழுகையை காமிச்சு தீனுடைய உழைப்பை காமிச்சு உம்மத் தனித்தனியா பிரிஞ்சு போறது இது உம்மத்தை உருவாக்குறதுக்கு இல்ல, இது பிரிவினை உண்டு பண்றது. உம்மத்துல இந்த நோய் இருக்கு நம்மள்கிட்ட. நலவுக்காக பிரிஞ்சு போறோம். நீங்க வேற பள்ளி கொடுங்க, வேற பள்ளியில அங்க போய் வேலை செய்வோம், இவரோட எங்களுக்கு ஒத்து போகாது, அவரோட ஒத்து போகாது, இப்படி சொல்லி சொல்லி உம்மத்தோட ஒத்துப்போம். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் இல்லாத நபர்களோடு சேர்ந்து போங்க, உங்க கூட்டத்தார்கள் இல்லாத நபர்களோடு சேர்ந்து போங்க, உங்களுடைய ஈமானுடைய அக்லாக் அழகாகும். உங்க கூட்டத்தை சேராதவங்களோடு சேர்ந்து போங்க, உங்க இனத்தவங்க இல்லாதவங்களோடு சேர்ந்து போங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுக்குள்ள நற்குணங்கள் உண்டாகும், ஈமான் உண்டாகும். நபியுடைய பார்வையில உம்மத்தை உருவாக்க என்னென்னலாம் செஞ்சான். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபி கட்டுப்பட்டான். பனு குறைதா அந்த கந்தக்கு பிறகு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க யூதர்கள். பனு குறைதா பெரிய துரோகம். இப்ப துரோகத்துக்கு தண்டனை கொடுத்தாகும். ஆனா அந்த கூட்டத்தாருடைய தலைவர் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சாது இப்னு முஆத். இப்ப அவங்க கூட்டத்தார்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு, இப்ப நபி நம்மளை தண்டிச்சிருவாங்க. ஆனா நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் நபி கூட இருக்கிறாங்க, சாது இப்னு முஆத். அவர் இருந்தாருன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதனால தங்களுடைய முடிவை சாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எடுக்கட்டும் அப்படின்னு நபிசாசம் என்ன பண்ணாங்கன்னா, சரியா சாது, இப்ப உங்க கூட்டத்தாருடைய விஷயத்துல நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? அவங்களுடைய உள்ளத்துல தன்னுடைய குடும்பம் தன்னுடைய இனம் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும்ல, சஹாபாக்கள் உள்ளத்துல அது எப்படி இருந்துச்சு? நபியுடைய கட்டளைக்கு முன்னால தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கூட்டம் தன்னுடைய இனம்லாம் சஹாபாக்கள் பார்க்கல. இப்ப சாதுரதியா சொன்னா, யார சொல்லலாம், இப்ப என் கையில முடிவை கொடுக்குறீங்க, அமீரை மாத்தி போட்டா நான் அமீர் இல்ல, இப்ப நீங்க அமீர் சொன்னா, ஹஜ்ரத் சொன்னாங்க அமீர்களை மாத்தி போடலாம் முத்தபாதில். எப்பன்னு சொன்னா, அமீருடைய சிந்தனை மாறி நம்ம யார அமீர ஆக்குறோமோ அவருக்கும் அதே சிந்தனை இருக்கணும். எப்படி ஒரு இமாமுக்கு பின்னால நிக்கக்கூடியவர் இமாம செய்யக்கூடியவரா இருப்பாரோ அதே அந்தஸ்துல அவரை தான் நாம இமாமுக்கு பின்னால் நிக்க வைக்கணும். இமாமுக்கு ஏதாவது தங்கடம்னா அவர் உடனே வந்து அந்த அமலை பூர்த்தி செய்யணும். அமீரா மாற்றி இப்படிதான் போடலாமே தவிர பாரி பாரி அமீர்களை போட்டு முடிவு செய்து நம்ம இஸ்லாம்ல கிடையவே கிடையாதுன்ட்டான். அது கிடையாது. இது கந்தி ஜும்ஹூரியத், இது கேவலமான ஜனநாயகத்துடைய சிந்தனை. யாரும் கட்டுப்பட மாட்டோம், சுதந்திரம் எல்லாரும் அமீரா இருக்கணும், பாரி பாரி அமீரா இருக்கணும். இது பாத்தினுடைய ரிவாஜ், பாத்தினுடைய சடங்கு சம்பிரதாயம் நம்ம ரத்தத்துல ஊறி போனதுனால சுன்னத்துடைய முறையை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. நம்மளால ஒரு அமீரு கீழே கட்டுப்பட முடிய மாட்டேங்குது. வார வாரம் அமீர், மஷூராவுக்கு அமீர், மாசம் அமீர். இது ஜும்ஹூரியத்துடைய அடையாளம், இது நுபுவத்துடைய அடையாளம் கிடையாது. இதுல அநியாயம் செய்யக்கூடிய போது அதிகமா உருவாவாங்க. அநியாயம் செய்யறவங்களுக்கு தான் இதுல நிறைய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொன்னாங்க, இப்ப கோர்ட் இருக்குது, ஒரு கோர்ட்ல 10 ஜட்ஜி இருப்பாங்க. ஜட்ஜிகள் மாறி மாறி என்ன செய்ய வந்து உட்காருவாங்க. இப்ப உட்கார்ந்து வக்கீல் யோசிப்பாரு, அநியாயம் செஞ்ச ஒரு கிளைண்ட் தன்னுடைய வாதிய, இந்த ஜட்ஜி இருந்தா நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்காது, இந்த ஜட்ஜி வரட்டும், நம்ம செட்டிங்ஸ் பேசி என்ன செஞ்சுக்கலாம், நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் நான் உனக்கு என்ன செஞ்சு கொடுத்துறேன், உன் தண்டனையை நான் இல்லாமல் ஆக்குறேன், இல்ல உனக்கு விடுதலை வாங்கி தரேன், இல்ல நீ நினைச்சதை சாதிச்சுக்கலாம். ஜட்ஜி மாறணும். அது போல இன்னைக்கு வேலைகள்ல தன்மைகள் வந்துருச்சு. அமீர்களை மாத்தி மாத்தி போட்டு, இந்த அமீர் இருந்தா இந்த முடிவு எடுக்க முடியாதுங்க, அவர் இருந்தா இந்த முடிவு எடுக்க முடியாது, நான் அமீரா வந்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுத்துக்கலாம், இல்ல இவர் அமீரா வந்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுத்துக்கலாம், இந்த அமீர் முடிவு செஞ்சு அடுத்த வாரம் மாத்திக்கலாம், அடுத்த மாசம் மாத்திக்கலாம், தங்களுக்கு தகுந்த மாதிரி. இது எல்லாம் அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தை உருவாக்குறது. சொல்லுவோம், யாருக்கும் இங்க அமீராகிற பயிற்சி எல்லாம் கொடுக்கல, இத்தாத் செய்யற பயிற்சி தான் இஸ்லாம் கொடுக்குது. யார் அமீராக இருந்தாலும் இத்தாத் செய்யணும். எல்லாருக்கும் அமீருடைய பதவியை கொடுத்து அமீரா இருக்கிறதுக்கு பயிற்சி கிடையாது. அமீரா இருக்கிறதுக்கு சிபாத்துகள் தான் தேவை, பயிற்சி தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு எத்தனை சிபாத் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அமீரா இருக்கிறதுக்கு என்னென்ன சிபாத்துகள் தேவை. இன்னைக்கு உம்மத்துக்கு அது பதவி ஆயிடுச்சு. அதான் சொன்னாங்க, எங்க யார் சூறாவா இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் தங்களுக்கு மத்திய ஒரு அமீரை போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரு அமீர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தேவைன்னா நீங்க உங்களுக்கு கீழே யாராவது ஆலோசனைக்கு வச்சுக்கொள்ளுங்க சூறாவா. ஆனா ஒரு அமீர் தான் இருக்கணும். இதான் சீரத் ஹயாத்தாக்குறது வேலைன்னு சொன்னாங்க. சீரத் ஹயாத்தாக்குறது சாது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அமீரா ஆக்கினாங்க. அமீரா ஆக்கின உடனே
சாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டம் நினைச்சாங்க நம்மளுக்கு சாதகமாக தான் சாத் என்ன செய்ய முடிவு செய்வார். என்ன பெரும் பாவம் செஞ்சிருக்கிறான். சாதக சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் என்ன முடிவு செஞ்சாலும் நீங்க ஏத்துப்பீங்களா? அதுக்கு அர்த்தம் இது இல்ல, நான் முடிவு செய்த நீங்க ஏத்துக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. சாதக கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் என்ன முடிவு செஞ்சாலும் நீங்க ஏத்துப்பீங்களா? அதுக்கு அர்த்தம் இது இல்லையா, நான் முடிவு செய்யறது நபியை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நபியே நீங்க இருந்து என்ன முடிவு செய்வீங்களோ அதே தான் நானும் முடிவு செய்வேன் அர்த்தம் சொல்லுவாங்க. நீங்க என்ன முடிவு செய்வீங்க இந்த இடத்துல? அவங்க கூட்டமா தான் எதிர்பார்த்தாங்க, நபி முடிவு செஞ்சா பாதகமாயிடும் நம்மளுக்கு, சாதகம் இல்ல முடிவு செஞ்சா நமக்கு சாதகமாயிடும். உம்மத்துடைய நிலைமை இந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது. மஷூராக்கள் சொல்லுவாங்க, மஷூராக்குடைய நிலைமை இந்த மாதிரி ஆனதுனால்தான் மஷூரா ஃபித்னாவுடைய இடமா ஆயிடுச்சு இன்னைக்கு. சாதகம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என் கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனுடைய தலை, ஆண்களுடைய தலை வெட்டப்படணும் சொன்னாங்க. என் கூட்டத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களையும், என் கூட்டத்தில் இருக்க ஒவ்வொரு குழந்தைகளையும் அடிமைகளாக்கி சஹாபாக்கள் பிரித்து கொடுத்துருங்க யார சொல்லலாம் சொன்னாங்க. நபிசாசர் இந்த முடிவுக்கு பிறகு சந்தோஷப்பட்டாங்க. என் உம்மத்துல அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நபியுடைய மிசாஜ, நபியுடைய எண்ணங்களை உணரக்கூடிய நபர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா உம்மத்துங்கிற உருவாகிறது எப்பன்னு சொன்னா தீன் அல்லாஹுடைய நபியுடைய வழிமுறைகளுக்கு இல்லதான். இங்க உணர்வுகளுக்கோ கூட்டத்துக்கோ இனத்துக்கோ கவுமுகளுக்கோ குடும்பத்துக்கோ அல்லாஹுடைய தீனுக்கு முன்னால, நபியுடைய தீனுக்கும் நபியுடைய வழிமுறைக்கு முன்னால எந்த அந்தஸ்தும் கிடையாது. தன்னுடைய கூட்டத்தார்கள் தான் முடிவு செஞ்சது சாதனையெல்லாம். சாதனை வச்சு முடிவு செஞ்சா நம்ம இலாக்கா தானே, நம்ம கூட்டத்தை சேர்ந்தது தானே, நம்மளுக்கு சாதகமா முடிவு செய்ய இல்லை. சஹாபாக்கள் அங்க நபியுடைய எண்ணங்களை தான் பார்த்தாங்களே தவிர தன்னுடைய கூட்டத்தை பார்க்கவே இல்லை. அந்த கூட்டத்தில் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய உணர்வு இன்னைக்கு உம்மத்து இந்த உணர்வுகளை விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, பிரிவினைகள், மஷூரால பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போய் அமல் செய்யணுங்கிற எண்ணங்கள், இதெல்லாம் உம்மத்தை உருவாக்கணுங்கிற உணர்வு இல்லாம போனதால அதெல்லாம் தாசுடைய நோயை எடுக்கிறதுக்கு இஷ்டமாயத்தை உண்டு பண்ணும். இனவெறி, மொழி வெறி, நிறவெறி இதெல்லாம் தூரமாகும். இன்னொன்னு, இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது உம்மத் எல்லாம் ஒரு உணர்வோடு இருக்குது. வஹ்தத்தே கலிமா ஒரு உணர்வுல இருக்குது. எங்க எல்லாருக்கும் ஒரே உணர்வு. என்ன உணர்வு அப்படின்னு சொன்னா, என்ன முடிவுகள் மர்கஸிகள் செய்யப்படுதோ, என்ன கட்டளைகளை நம்ம இடப்படுதோ நமக்கு, அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்முடைய ஜமாத் அதை பின்பற்றுறதுதான், அதை ஏற்றுக்கிறது தான். இதுலதான் பாத்தில் நுழையாம இருக்கும். பாத்தில் எங்க நுழையும் தெரியுமா? முடிவு ஒண்ணு செஞ்சதுக்கு பிறகு பாத்தில் உள்ள வரும். யாருடைய உள்ளம் பலகீனமா இருக்குதோ அந்த பலகீனமான உள்ளங்களை பிடிச்சி மர்கஸியத்தை விட்டு எப்படியாவது தூரமாக்கணும், இவங்களுடைய ஒற்றுமை எப்படியாவது தூரமாக்கணும். பாத்தில் இப்படிதான் வரும். இப்படிதான் முஸ்லீம்கள் இன்னைக்கு முஸ்லீம்கள் மிகைக்கப்படுறது காரணமே தான். முஸ்லீம்களுடைய தோல்வி காரணமே தான் பாத்தில் உள்ள வர்றதுக்கு உம்மத்துடைய இஸ்திமாயத் வஹ்தத்தே கலிமா இல்லாம போனது. பாத்தில் மிகைக்கிறதுக்கு காரணம் நமக்கு முடிவு செஞ்சு சொல்லப்பட்ட விஷயத்துல நாமளே ஒற்றுமையா அமல் செய்யாம இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய நேரத்துல ஒப்பந்தம் போடப்பட்டதே குறைஷி மக்கா காஃபிர்கள் மீறிட்டாங்க ஒப்பந்தத்தை. கொலை செய்ய கூட செஞ்சுட்டாங்க, ஒப்பந்தங்களை மீறிட்டாங்க, சண்டை போட்டாங்க. ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சு அப்படின்னா நபி எப்ப வேணா நம்ம மேல என்ன செய்யலாம், போர் செய்யலாம், தெரியும் அவங்களுக்கு. அதனால குறைஷிகள் பேசி ஒப்பந்தத்துடைய காலத்தை நீட்டிக்கிறதுக்கு போய் நபி கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்க, ஒப்பந்தத்துடைய காலத்தை நீட்டிட்டு வாங்க. அதுக்கு அபூ சுஃபியான் அவங்கள அனுப்புனாங்க. அபூ சுஃபியான், நீங்க போய் பேசினா சரி வரும், நீங்க போய் பேசி நபி கிட்ட ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுட்டு வாங்க. அபூ சுஃபியான் தெரிஞ்சுட்டு வராங்க, பேசுவோம். ஏன்னா முதல்ல எங்க வருவாங்கன்னா நேரா நபி கிட்ட வர மாட்டாங்க. நபிக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க யார் அதுல சொன்னாங்க. பாத்தில் அப்படிதான் வரும். அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, நாம நம்மளுடைய மஷூரால இருந்தோம், ஒருத்தவர் எங்களுக்கு இஸ்திமா வேணும், எங்களுக்கு டேட் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு ஸ்டேட் காரங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இஸ்திமா இருக்கட்டும், முதல்ல அதை நீங்க உழைப்பு செய்யுங்க, உழைப்பு செஞ்சு உங்களுடைய பகுதிகளில் இவ்வளவு ஜமாத்துகளை கொடுங்க, இவ்வளவு மஸ்ஜிதுகளை ஆபாது செய்யுங்க, அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இஸ்திமாவோட டேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா வந்தவங்க அந்த ஸ்டேட்காரங்க முன்னாலேயே நம்மளுடைய மஷூராக்காரங்கள்ட்ட, நம்மளுடைய மஷூரால உட்காருவாங்கல்ல, அந்த நபர்கள்ட்ட போய் பேசிட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன்,
நம்ம கூட இருந்த சாத்திங்க சொன்னாங்க, அதுல டேட் தானே கேக்குறாங்க, கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டு. டேட் தானே கேக்குறாங்க, இஸ்திமாக்கு தானே டேட் கேக்குறாங்க, கொடுத்துருங்களேன் அப்படி. உடனே நான் சொன்னேன், அவங்களுக்கு இஸ்திமா நடக்க போகுதோ இல்லையோ, நம்முடைய இஸ்திமாயத்து இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். நம்முடைய இஸ்திமாயத்து என்ன ஆயிடுச்சு, இங்க முடிஞ்சிருச்சு. நாம ஒரு முடிவு செஞ்சு அவங்கள உழைப்புக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைச்சா முன்னாலே அவங்கள்ட்ட ஆலோசனை செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனையை நிறைவேற்றக்கூடியவங்களா தான் நீங்க வந்து மசோதால உட்காருங்களே தவிர இங்க முடிவு செய்யற விஷயத்தை ஏத்துக்கிறவங்களா நீங்க யாரும் மசோதால உட்காரல. இப்படிதான் பாத்தில் உள்ள ஒரு உம்மத்துல பிரிவினை உண்டாகுது. இப்படிதான் அபூ சுஃபியான் வந்தாரு, நேரா போய் நபிகிட்ட பேசல, நபிக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க யாரு அவங்கள போய் பார்ப்போம். அபூபக்கர் சித்திக் நபிக்கு நெருக்கமானவங்க. பாத்தில் எப்படி வேட்டையாடும், உம்மத்துடைய இஸ்திமாயை உடைக்கிறதுக்காக தனித்தனி நபர்களாக தான் பாத்தில் வேட்டையாடும். தனி நபர்கள்ட்ட இருந்தா பிரிவினை உண்டாகும். தனி நபருடைய சிந்தனை, தனி நபருடைய நல்ல எண்ணங்கள், தனி நபருடைய வித்தியாசமான கவலைகள், இதுதான் உம்மத்துல பிரச்சனையை உண்டு பண்ணும். பிரச்சனையை உண்டு பண்ற காரணம் என்ன, சொல்றவங்களுக்கு நலவுக்காகன்றதான் தெரியும். உம்மத்து உடைஞ்சு போய் பிரச்சனையாக்கி வேலையுடைய கவலைகள் எல்லாம் மறந்து வேலையுடைய கவலைகள் எல்லாம் விட்டுட்டு வேற வேற கவலைகளை பேச ஆரம்பிச்சிருவோம். இது சைத்தானுடைய ஒரு நாசுக்கான வழிமுறை. நல்ல வார்த்தைகள் நல்ல கவலைகளை கொண்டு வந்து தீன்ல பிரிவினை உண்டு பண்ணி விட்டுறது. வேலையை மறந்துட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருப்போம். அபூபக்கர் சித்திக் வந்தாங்க, நீங்க நபிக்கு நெருக்கமானவங்க, நபியுடைய மாமனார் வேறு, நபியுடைய தோழர், நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒப்பந்தத்தை நீடிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் நபிகிட்ட சிபாரிசு செய்யுங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, நபி முடிவு செஞ்சதுக்கு மாற்றமா யாரும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், முடிவு செய்ய மாட்டோம். எங்க மாமனார் தோழர் ரெண்டாவது, முதல்ல நபி அவங்க நபி முடிவு செஞ்சது மாற்றமா சொல்றதுக்கு எங்களுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அனுப்பிட்டாங்க. நைசாக சொன்னாங்க, இப்ப அபூ சுஃபியான் உங்கள்கிட்ட வருவாங்க, சஹாபாக்கு சொன்னாங்களா, அபூ சுஃபியான் உங்கள்கிட்ட வருவாங்க, அவரை நீங்க நிராசை அடையும் வைக்கணும், அவரை என்ன செய்ய வைக்கணும், அவரை சந்தோஷமும் படுத்தணும், அவர் நிராசை அடையும் வைக்கணும். வரவரு உள்ள உடஞ்சும் போயிடக்கூடாது, ஆனா நாம கொண்டு வந்தது நிறைவேறாது அப்படின்ற நிராசையா அவருக்குள்ள வந்துடணும். இந்த மாதிரி அவங்கள்ட்ட நடந்துக்கணும். எப்படி சந்தோஷப்படுத்துறது, வரவங்கள்ட்ட உங்களோட அகலாக்கு காமிங்க, உங்களோட இஸ்திமாயத்தை காமிங்க. அதனால என்ன ஆயிடுவாரு, அவர் சந்தோஷப்பட்டு அகலாக்க பார்த்து வரவேற்பு கொடுக்கறாங்க, இஸ்திக்பால் செய்யறாங்க, ஆனா நாம கொண்டு வரது சொல்றதை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க, நிராசை அடைஞ்சிருவாங்க. ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு போறாங்க. உமர் ரலியல்லாஹு போன உடனே உமர் சொன்னாங்க, நீ ஒப்பந்தத்தை மாற்ற சொல்றீங்க, இதுக்கு முன்னால செஞ்ச ஒப்பந்தத்தையும் அல்லாஹ் உடைப்பான், இதுக்கப்புறம் நீங்க என்ன ஒப்பந்தம் செஞ்சா அல்லாஹ் அதையும் உடைப்பான், நீங்க என்கிட்ட பேசி போயிடுங்க. சரி, மூணாவது நபியுடைய மகள்கிட்ட போகும். வஹ்தத்தை கலிமாத்துக்கு உதாரணம் சொல்லிருக்காங்க. சஹாபாக்கள்கிட்ட நபி ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு வராங்க, நீங்க மகள் சொன்னா தந்தை கேட்டுவாரு, மகள் ரொம்ப நெருக்கமானவங்க, பாத்திமாவே நீங்க வந்து சிபாரிசு செய்யுங்க, குறைசி பெண்களுடைய தலைவியை அவங்களை ஆக்கிடுவேன் நான் சொன்னாங்க. எங்க அப்பாங்கிறதுனா இல்ல, எல்லாரும் சொன்ன வார்த்தை நபி முடிவு செஞ்சதுக்கு மாட்டமா யாரும் முடிவு செஞ்சு, எங்க அப்பா மாமனார் சகோதரர் எல்லாம் கிடையாது, சிபாரிசு எல்லாம் கிடையாது, நபி முடிவு செஞ்சுட்டாங்களா அதுக்கு மாற்றமா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், ஆலோசனை சொல்லணும். நாலாவது தன்னுடைய மகள் உம்மே ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி, நபிக்கு மனைவி தன்னுடைய மகள் அப்பா சொல்றதை கேட்டு கணவன் சொல்லிடுவாங்க எப்படியாவது அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் உட்கார்ந்தார். மற்ற நபர்களாவது கண்ணியம் கொடுத்தாங்க, மற்ற நபர் பேசினாங்க, இவங்க உடனே சொன்னாங்க முஷ்ரிக் அசுத்தமானவனையும் நபி உட்கார இடத்துல உட்கார முதல்ல எந்திரிங்கன்ட்டாங்க, பாய விட்டு எந்திரிங்க. என்ன எதுக்கு வந்தீங்க எப்ப வந்து எதுவும் கேட்கல, நபி உட்கார இடத்துல நீ ஒரு முஷ்ரிக் அசுத்தமானவன் முதல்ல பாயிலிருந்து எந்திரிங்க சொன்னாங்க. அந்த பதிலே புரிஞ்சிச்சு, இப்ப தன்னுடைய மகள்கிட்ட எதுவும் பேச முடியாது, கொண்டு வந்து அத்தனை விஷயத்தை அப்படியே விட்டுட்டு போனாங்க. சஹாபாக்கள் இருந்து ஒற்றுமை இஸ்திமாயித்து வஹ்தத்தை. இன்னைக்கு ஒரு விஷயம் மர்கஸ்ல முடிவு செஞ்சு சொன்னா அதுல 1008 கேள்விகள், அதுல தன்கீத், அதுல யாத்திராத் நம்மளுக்குள்ளே வரதுனாலதான் இன்னும் வேலையுடைய மக்சதே புரியாம இருக்கு. வேலையுடைய நோக்கம் என்ன, குருவுடைய குறை காரணங்கள் என்ன, இதெல்லாம் நாம இன்னும் உள்ளத்தால ஏத்துக்காத அடையாளம். நாம இருக்கிற வழமைகள்ல இருந்துட்டு இருப்போம். அதனால இவ்வளவு தேவைகளே மற்ற ஸ்டேட்காரங்க மற்ற நாடுகள் பூர்த்தி செய்யும் பொழுது இன்னும் நம்மளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தஜ்ருபாவை வழிமுறைகளை விட முடியல. நம்ம அஞ்சமல் ஆபாதி இருக்குதா, ஆபாதிக்குள்ள அஞ்சமல் இருக்குது, இதே இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்குது. எப்ப அமல் செஞ்சு காவல்காரி சொல்லுவோம்னு தெரிய மாட்டேங்குது. வருஷம் 4 மாசம் வருஷம் 6 மாசம்
கொடுக்கக்கூடிய பெரும் கூட்டம் உருவாயிடுச்சு, அவங்களுக்கு கொண்டு பெரிய பெரிய வேலைகள் வாங்கப்பட்டு இருக்குது. நாம இன்னும் சில்லா 3 நாளைக்காக வேண்டி என்ன கஷ்டப்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னா வஹ்தத்தே கலிமாத்துக்குள்ள வரல. வஹ்தத்தே கலிமாத் இல்லாதனால அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. ஏன்னா இந்த வேலை அல்லாஹ்வுடைய உதவியோட செய்யற வேலை. ஏன் எங்களால வருஷம் 4 மாசம் கொடுக்க முடியல, ஏன் எங்களால மஸ்ஜித் ஆபாதி செய்ய முடியலன்னா முடிவு செஞ்ச விஷயத்தை உள்ளத்தால இன்னும் ஏத்துக்க முடியல. அது செய்யணும் ஒரு ஆசை இன்னும் உள்ளத்துல வரல. அதனால அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காம போறதுனால இந்த அல்லாஹ்வுடைய உதவி இல்லாதனால நம்மளால அமல் செய்ய தியாகம் செய்ய முடியல. என்ன வழமையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அதவே செஞ்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய உதவி வருது இத்திபாய் சுன்னத் சொன்னாங்க. இத்திபாய் சுன்னத் இல்ல அப்படின்னா சின்ன சுன்னத்தை விட்டாலும் இந்த உம்மத்துல அல்லாஹ்வால வரக்கூடிய உதவி நின்று போயிடும். அல்லாஹ்வால பாத்தில் நம்மள மிகைக்கும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாத்தில சந்தோஷப்படுறதுக்கு சஹாபாங்க சொன்னாங்க, இந்த ஒட்டு போட்ட ஆடையை விட்டுட்டு ஒரு நல்ல ஆடைகளை போட்டுக்கோங்களேன், நம்மளை பார்த்து அவங்க கொஞ்சம் கண்ணியமா நினைப்பாங்க. இது அல்லாஹுடைய இரண்டாவது உதவி வரதுக்கு காரணம். உம்மத் சுன்னத்தை விட்டுட்டு அல்லாஹுடைய உதவி வாங்க முடியாது. பாத்தில மிகைக்கணும் அப்படின்னு சொன்னா நபியுடைய சுன்னத்திலே முழு உம்மத்தும் முஸ்தமா ஒன்றுபட்டு பின்பற்றணும். ஒரு கூட்டம் பின்பற்றுவது தோற்றத்திலே, வேலையில, இபாதத்தில, இன்னொரு கூட்டம் பின்பற்றல அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய உதவி இதுல வராது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தில கண்ணியப்படுத்துறதுக்கு அவங்க உடுத்துற ஆடை மாதிரி நீங்களும் உடுத்துங்க, அப்ப நம்மள பாத்தில் கண்ணியமா நினைக்கும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஒட்டு போட்ட ஆடை இருக்குது, இதுவும் சுன்னத். நல்ல ஆடை அணியறதும் சுன்னத்து. ஆனா மாற்றார்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு சுன்னத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு சுன்னத்தை விட்டோமோ அவங்கள முன்னாடியே அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்துவான்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி நம்மளை கேவலப்படுத்துவான் சொன்னாங்க. அதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய சுன்னத்துடைய பிரியத்தினால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேல பாத்திலுக்கு அவ்வளவு பெரிய பயம் போடப்பட்டுச்சு. சொன்னா கிஸ்ரா சொன்னா, இந்த பூமி மேல உமர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் ஆட்சிக்கு என்னைக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொன்னா. ஆனா உமர் ரலியல்லாஹு நேர்ல பார்த்தது கூட கிடையாது, பயம் போடப்பட்டுச்சு. அது காரணம் உமர் ரலியல்லாஹுடைய சுன்னத்துடைய முஹப்பத், தீனுடைய முஹப்பத். இது இல்லாம பாத்தில மிகைக்க முடியாது.
இது இல்லாம நம்ம எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் நம்முடைய மக்பூலான இபாதத்தோடு நம்மள அல்லாஹு தஆலா பாத்தில் நம்மள மிகைக்க வைப்பான். நம்ம மக்பூலான இபாதத் செய்றோம்ல, சுன்னத்துடைய அமல்களை விட்டுட்டு அந்த மக்பூலான இபாதத்தோடு சேர்த்து நம்மள அல்லாஹ் கேவலப்படுத்துவானா, இல்ல நம்மளை விட பாத்தில் அல்லாஹ் மிகைக்க வைப்பான். பாத்தில் மர்ஊபாகணும், பாத்தில் மிகைக்கப்படணும், பயம் போடணும் அப்படின்னா இந்த உம்மத்துக்கு இத்திபாய் சுன்னத் தவிர வேற எதுவும் கிடையாது. மூணாவது, அல்லாஹுடைய உதவி வரத்துக்கு தாவத்தை இல்லல்லாஹ், குரூஜ் அல்லாஹுடைய தீன ஹயாத் ஆகிறதுக்கு, அல்லாஹுடைய தீன தப்லீக் செய்யறதுக்கு, இதுவும் அல்லாஹ்வுடைய உதவி வரதுக்கு பாத்தில் மிகைக்கிறதுக்கு முக்கியமான அமல். குர்ஆன்ல அல்லாஹ் அல்லதீன யுபல்லிகுன ரிசாலாத்தில்லாஹி வ யக்ஷௌனஹு வ லா யக்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய தீன தப்லீக் செய்வாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் எல்லா மக்லூகாத்துடைய பயத்தையும் எடுத்துட்டு காலித் அல்லாஹ்வுடைய பயத்தை மட்டும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லதீன யுபல்லிகுன ரிசாலாத்தில்லாஹி வ யக்ஷௌனஹு வ லா யக்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ், அவங்க அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சஹாபாக்கள் பெரும் அரசர்கள்ட்ட அடிமைகள்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ரோமுடைய அந்த மன்னரை சந்திக்கிறதுக்கு அவனுடைய அந்த தங்க இதழ்களாலே நிரப்பப்பட்டு அந்த பட்டு கம்பளத்தை கீழ்ச்சிக்கிட்டே போறாங்க. தடுத்தாங்களாம், நான் உங்களை பேச அனுமதிக்க மாட்டோம், நான் நேரடியா பேசுவேன், நேரடியா அவங்க தாவத் கொடுக்கணும். தாவத் கொடுக்காத வரைக்கும் யாருடைய உள்ளத்திலையும் அல்லாஹுடைய பயமோ பாத்திலுடைய கேவலத்தன்மை உள்ளத்துல வராதுன்னு சொன்னான். தாவத் கொடுக்கல அப்படின்னு சொன்னா பாத்திலுடைய வழிமுறைகள் மேலதான் பிரியம் இருக்கும், அல்லாஹுடைய நபியுடைய கட்டளைகள் வழிமுறைகள் மேல இந்த உம்மத்துக்கு அந்த ஒரு தாழ்வு எண்ணம் இருக்கும், கேவலமான எண்ணம் வந்துருமா தீன்ல. அதனால சஹாபாக்கள் ஒவ்வொருத்தவங்களும் தாயிகளாக இருந்ததுனால்தான் முழு உலகம் அவளை பார்த்து பயந்துச்சு. முழு உலகத்திலே தாவத் அசர் உண்டாக்கி, பிரதிபலிப்பு உண்டாக்கி. இன்னைக்கு உம்மத் தாவத்துக்காக குரூஜ் ஆகிறது இந்த மேல கட்டாய கடமை, என்னுடைய ஈமானுடைய பரிபூர்ண தன்மை நினைக்கிறது இல்லை. ஹரமைன் இபாதத்தை விட சிறந்தது அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறது, தாவத் கொடுக்க அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பி ஹரமை இபாதத். அதுல சொன்னாங்க, நான் மிகப்படுத்தி பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும், குருவா தெரியும் இது, ஆனா இது நம்மளுடைய இல்மு இல்லாததுக்கு அடையாளம். இது நான் சொல்றது, நான் பேசுறது உங்களுக்கு மிகப்படுத்தி பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா பல பேர்த்த வேலை செய்யறவங்கள்ட்ட என்ன ஹரமை இபாதத்தோட அல்லாஹ்வுடைய பாதையில போறது சிறந்ததா அப்படின்னு நபியே சொல்லியிருக்கிறாங்களே. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அப்துல்லா ரவாஹ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, 3 பேர் ஷஹீத் ஆவாங்கன்னு சொல்லி ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவி, அது ஹரம்ல கட்டப்பட்டதுதான், நபிக்கு பின்னால நின்று ஜும்மா தொழுன்னு ஆசைப்பட்ட ஹரமைன் இபாதத், ஹரமுடைய இபாதத் தான். நபி சொன்னாங்க, நீங்க ஏன் பின்னால தொழுணுங்கிற ஆசையில உங்களுக்கு முந்தி போனவங்களை விட 500 வருஷம் பின்னால வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. முந்தி போனவங்களை விட ஹரமைனுடைய இபாதத் தான் அது. இலியாஸ் சொன்னாங்க, சீரத்துல இருந்து எடுத்து சொல்றாங்க, ஹரமைன்ல இபாதத் செய்யறதை விட அல்லாஹ்வுடைய பாதையை சிறப்பு நான் சொல்லல, நபி சொன்னாங்க. நபிக்கு பின்னால மஸ்ஜித் நபவியில நின்று தொழுதுட்டு போகணுங்கிற ஆசை அல்லாஹ்வுடைய பாதையில போறதை விட பெருசு கிடையாதுன்னு. அதான் நாங்க சொல்றோம், நம்மளுக்கு இல்மு இல்லாதனால நம்முடைய உள்ள இன்னும் சொல்றாங்க, நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுறது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு நினைக்கல, இது நிஃபாக்கை விட்டு பாதுகாக்கிறாமல் நினைக்கல, இது நம்மளுடைய தீன உயர்த்தும், நம்முடைய தீனுடைய கண்ணியம் மீது, நம்ம தீனுடைய அடையாளம் மீது நினைக்கல உம்மத். ஆனால் தான் அல்லாஹ்வுடைய பாதையில போய் சர்வசாரமா தள்ளி போறோம். நீங்க உம்மத்தை எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய பாதையில போய் தள்ளி போடுவோமோ அந்த அளவு சித்னால மாட்டோம். நபியுடைய காலத்துல உம்மத்தை சித்னா விட்டு பாதுகாக்கணும் ஒரே வழி அஸ்ஸுராத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில உடனே வெளியாக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து ஸஹாபா தனி பாபு இருக்கு, சித்னா விட்டு தப்பிக்கணும். உம்மத்துல என்னென்ன சித்னா இருக்குது? சயின்ஸ் ரீதியா, படிப்பு ரீதியா, குடும்ப ரீதியா, பெண்கள் ரீதியா, கொள்கை ரீதியா, உலகத்துடைய அரசாங்கங்கள் ரீதியா, நாடுகள் ரீதியா, ஒவ்வொரு பித்னாவும் ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு. நபி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே பாயுடைய கோரைகள் அருந்திருச்சுன்னு சொன்னா அந்த கோரைகள் ஒண்ணுக்கு பின் ஒண்ணு இப்படி கலந்துகிட்டே வருமோ அது போல பின்னால பித்னா வந்துகிட்டே இருக்கும். யாருடைய உள்ளத்துல பரிபூர்ண ஈமான் இருக்குமோ அந்த உள்ளம் மட்டும்தான் பித்னாவை ஏற்றுக்கொள்ளாது. அந்த பித்னா உள்ளத்துல எந்த பிரதிபலிப்பும் உண்டு பண்ணாது. அப்ப பரிபூர்ண ஈமான் உண்டாக்குறதுக்கு அல்லாஹ் சொல்ற ரெண்டே வழி, ஒன்னு தாவத், அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பி தாவத், குர்ஆன் சபீலில்லாஹ், இன்னொன்னு மஸ்ஜிதுடைய ஆபாதம்.
இந்த ரெண்டு அமலை தவிர உம்மத்தை ஃபித்னா விட்டு வேற எந்த செயலின் மூலயமாக அமலின் மூலயமா பாதுகாக்க முடியாது. எந்த அளவுக்கு நாம இதை பின்னால தள்ளுவோமோ அந்த அளவுக்கு நாமளும் ஃபித்னால மாட்டோம், உம்மத்தையும் ஃபித்னால மாட்ட வைப்போம். உம்மத்து இன்னைக்கு ஃபித்னானே தெரியாம பாவமே தெரியாம இஸ்லாமை விட்டு முர்த்ததாயிட்டு இருக்கிறாங்க. அதுல சொன்னாங்க, என்ன அரபுகள் என்ன அஜமுகள் பாகுபாடு இல்லாம முர்த்ததாவுறாங்க. அஜமகள் முர்த்ததாகிற மாதிரி அரபுகள் முர்த்ததாவுறாங்க. இன்னைக்கு அரபுகள் இஸ்லாம் விட்டு வெளியே போறாங்க. வாலிபர்கள் சர்வசாதாரணமா ஈமான் விட்டு இஸ்லாம் விட்டு வெளியே போறாங்க. யாருக்கு இதோடைய கவலை இல்லாம இருக்குதோ, யாருக்கு இதோடைய ஃபிக்ர் இல்லாம இருக்குதோ, இவருடைய ஈமானுடைய சுவை இழந்தவர். இன்னும் குர்ஆனுடைய பாஷையில சொல்ல போனா ஈமான் இல்லாத முஸ்லிம் முனாஃபிக். குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, சூரத்து தௌபா எடுத்து படிச்சு பாருங்க. ஈமான் இல்லாத முஸ்லிம் முனாஃபிக். குர்ஆன் தெளிவா சொல்லுது. குர்ஆன் எடுத்து பார்த்து தீனுடைய வேலை செஞ்சாதான் இது நுபுவத்துடைய வேலையாகும். இல்லைன்னா தஜ்ருபாவுடைய வேலை, நப்சுடைய வேலை, காய்ஷாத்துடைய வேலை. என்னால முடிஞ்சா 40 நாள், என்னால முடிஞ்சா 3 நாள், இதுக்கே பிரச்சனை. குர்ஆனுடைய ஹுக்கும் எடுத்து பார்க்க குர்ஆன் சொல்லுது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பலையோ அவங்க என்ன குர்ஆன் தெளிவா சொல்லிங்க, இன் துஸிபுக ஹஸனத்துன் தஸூஹும் வ இன் துஸிபுக முஸீபத்துன் யகூலு கத் அഖذنا அம்ரனா மின் قبل வயதவல்லவும் ஃபரிஹூன். சூரத்து தௌபாவோட தர்ஜுமா எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு தெளிவா தெரியும். யாத்ததீருன இலைக்கும், நபியே அல்லாஹ்வுடைய பாதையில போகாம இருக்கிறதுக்கு உங்கள்ட்ட காரணம் தேடிட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. காரணம் சொல்லுவாங்க, உதுரு சொல்லுவாங்க, நல்ல நல்ல காரணங்கள்லாம் கொண்டு வருவாங்க. நபியை நீங்க அனுமதி கொடுக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னா உள்ளத்துல நிஃபாக்குடைய நோய் உடையவங்க சொல்லிக்காங்க. நீங்க இபாதத் செய்யாம இருந்ததுனாலயோ, ஜக்காத்து கொடுக்காம இருந்ததுனாலயோ, தஹஜ்ஜுத் தொழுவாம இருந்ததுனாலயோ, ஹஜ் செய்யாம இருந்ததுனாலயோ அல்லாஹ் முனாஃபிக்னு சொல்லல. ஏன்னா முனாஃபிக்கள் இந்த அமல்கள் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. முதல் சப்பல நின்று தொழுதாங்க, ஜக்காத் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க நபியோட கூட. நல்ல அமல் நிறைய செஞ்சிருக்காங்க, தான தர்மங்கள் எல்லாம் தேவைப்பட்ட. ஆனா அல்லாஹுடைய பாதையில கிளம்பணும், அது தேவைன்னு வரும்போது கிளம்ப மாட்டாங்க. அவங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் சூரத்து தௌபால அடிக்கிட்டே வரும். இப்பதானே போயிட்டு வந்தோம், உடனே போகணுமா? இதெல்லாம் முனாஃபிக்குடைய வார்த்தை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றோம். எப்பயும் போகாதவங்க கிடையாது, நாம எப்பயும் போறவங்க தானே. இந்த இப்பதானே போகல, போய் என்ன பிரயோஜனம்? போயிட்டு வந்து வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு. இதெல்லாம் முனாஃபிக்கு பயன்படுத்தணும் வார்த்தை. குர்ஆன்ல இது கிளைமேட் போக முடியாது, இது என் உடல் தேவை போக முடியாது, இது வியாபாரத்துடைய நிலைமை போக முடியாது. இதுதான் குர்ஆன்ல இதெல்லாம் முனாஃபிக்குடைய வார்த்தைகள் தெளிவா 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 சூரத்து தௌபா யூசுப் சொல்றாங்க. சூரத்து தௌபா படிங்க, சூரத்து யூசுப் படிங்க, சூரத்து அஹ்ஸாப் படிங்க. எடுத்து தர்ஜுமா எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறது யாருடைய கட்டளை? நிசாமுடைய கட்டளை, தப்லீகுடைய கட்டளை இல்லை. அதுக்கு அளவுகோல் என்ன? வருஷம் 4 மாசம் 40 எல்லாம் ஒதுக்கி வைங்க. அதுல சஹாபாக்கள் காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறது அளவுகோல் என்ன? சொன்னாங்க, எத்தனை நபர்கள் முர்த்ததாயி ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த ஜகாத்துல ஒரு கயிறு திருப்பி கொடுக்காத வரைக்கும் மதீனாக்குள்ள யாரும் திருப்பி வரக்கூடாது, நான் போற நிறுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு ஹுக்கும தொழுவுறாங்க, நோம்பு எல்லாம் செய்யறாங்க, ஜகாத்து மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹுக்கும விட்டாங்க. உமர் இல்ல சொல்றாங்க, உமரே சொன்னாங்க, ஒரு கட்டளை தானே, மற்ற கட்டளை எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தீன்ல முதாஹின் ஆகக்கூடாது. அதுல சொல்றாங்க, தீன்ல முதாஹின் ஆகிறது என்ன தெரியுமா? ரெட்ட முகம் காட்டுறது, ரெட்ட வேடம் போடுறது. முகம் யாருக்கும் நம்மளுடைய பேச்சு தீன் மனசுல காயத்தை உண்டு பண்ண விட்டுறக்கூடாது. தீனை உள்ளம் காயப்படாத மாதிரி சொல்லணுங்க. இதான் முதாஹின். ரெட்ட வேஷம் போடக்கூடியவர். சொன்னா கோச்சிப்பாங்க, சொல்லக்கூடாதுங்க. இவ்வளவு கடுமையால பேசக்கூடாதுங்க, இவ்வளவு ஓப்பனால சொல்லக்கூடாதுங்க. இவருதான் முதாஹின், தீன ரெட்ட வேஷம் போடுறவர். ரெட்ட வேஷம் போடுறோம்னா எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும். இது அல்லாஹ்வுக்கு பெரிய நிஃபாக்குடைய, இது நிஃபாக்குடைய வார்த்தை. இது நிஃபாக்குடைய குர்ஆன் சொல்லுது. முதாஹினா இருக்கு நிஃபாக்குடைய தன்மை, ஈமான்தாருடைய தன்மை கிடையாது. ஈமான்தார் யார் வெறுத்தாலும், கோபப்பட்டாலும், திட்டினாலும், பழித்தாலும் அந்த திட்டுதலுக்கோ ஏசுதலுக்கோ பழிப்புக்கோ அவர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார், அது சோர்ந்து போக மாட்டார். மூமினுடைய அடையாளம். யாருடைய ஏற்று பேசுதலுக்கோ திட்டுதலுக்கோ சோர மாட்டார். முதாஹின் என்ன செய்வாரு? அல்லாஹ்வுடைய கட்டளை சொன்னா என்ன குர்ஆன் இவ்வளவு ஓபனா பேசுது? முனாஃபிக் பயன்படுத்தின வார்த்தை.
அதனால சொன்ன அல்லாஹுடைய பாதையில கிளம்புறது தகாத என்ன, உம்மத்துடைய இர்திதாவுடைய நிலைமையை பாருங்க. இதை அபூபக்கர் ஸிதீக் பார்த்தாங்க. ஜகாத்துங்கிற ஒரு அமலை அமல் செய்யாத வரைக்கும் நான் மதீனாக்குள்ள யாரையும் உள்ள நுழைய விட மாட்டேன், நான் போற நிப்பாட்ட மாட்டேன்னா அப்ப நாம 4 மாசம் 6 மாசங்கிறதே கம்மி தான். உமர் ரலியல்லாஹு தன் மகள்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஆண் போனாருன்னா ஒரு பெண் எவ்வளவு நாள் தாங்கிட்டு இருப்பா? அப்பா ரலியல்லாஹு சொன்னாங்க 4 மாசம் இல்ல 6 மாசம் சொன்னாங்க. 4 மாசம் 6 மாசத்துக்கு மேல யாரையாவது இருக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க மட்டும் திருப்பி வரட்டும், ஆனா இருக்க முடியும்னா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கட்டும். அளவுகள் கிடையாது. தீன் ஹயாத் ஆகணும், இர்திதாத் அழியணும். ஒரு மஸ்ஜிதுக்கு போறோம், அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறோம், ஹல்காவுக்கு போறோம், அந்த ஹல்காவுடைய நிலைமையை மாறாத வரைக்கும் நாம ஹல்கா விட்டு போக கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மஸ்ஜிதுடைய நிலைமையை மாறாத வரைக்கும் அந்த மஸ்ஜிதை விட்டு போக கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில அது சில்லா 4 மாசம் தான் முடியாது, வக்து முத்தையன் கிடையாது. நம்மளுடைய நிலைமைக்காக தான் குறைஞ்சபட்சம் 4 மாசம் 6 மாசம் கொடுக்க சொல்லுது. இந்த சீரத்தை எடுத்து முன்னால வச்சோம்னா நீங்க அந்த மக்களுடைய நிலைமை மாறாத வரைக்கும் விட்டு வர மாட்டாங்க. மஸ்ஜித் மாஹுல் மாறாத, அந்த ஊர் மாறாத வரைக்கும். மாறுறதுன்னா முழு தீன் உம்மத்துல போய் சேரத்துக்கு என்னென்ன அவசியம் அத்தனை சஹாபாக செய்வாங்க. ஒரு படை முன்னால வெற்றி கொண்டுட்டே போவாங்க. காலித் இப்னு வலீத், சஅத் இப்னு அபி வக்காஸ், அபூ பெரிய பெரிய சஹாபா, பின்னால உலமாக்குடைய ஜமாத், மற்ற ஜமாத் போகும். அந்த நாடுகள்ல போய் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தங்கி தங்கி அங்களுடைய நிலைமைகளை மாற்றுவாங்க. அங்க மஸ்ஜிதுகள், மக்தபுகள், உழைப்புகள் ஆரம்பிச்சு அங்க தாலீமுடைய நிலைமைகளை உண்டு பண்ணி அங்க நிலைமைகளை மாத்திட்டு தான் அடுத்த ஊருக்கு போவாங்க. தீனுடைய தகாதாவை இவ்வளவு தூரம் முன்னால வச்சு உழைப்பு செய்யணும். அப்பதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும். தக்மீலே ஈமான்ங்கிறது என்ன? ஹஜ்ரத் சொல்றாங்க, நன்மை ஏவிட்டங்க அதுதான் எங்களுடைய கடமை முடிஞ்சுங்க, தீமை விட்டு தடுத்துட்டங்க கடமை முடிஞ்சு இல்லையா? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்ன? நாம யார்கிட்ட நன்மை ஏவுறோமோ, யாருடைய தீமையை தடுக்கிறோமோ அவர் மற்றவர்கள்ட்ட நன்மை ஏவணும், மற்றவருடைய தீமையை தடுக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் நம்முடைய தக்மீல ஈமானுக்கு அடையாளம், நம்முடைய பரிபூர்ண ஈமானுக்கு அடையாளமா தான். கெஸ்ட்ல அல்லாஹ்வுடைய பாதையை நேரம் கொடுத்துட்டாங்க, கெஸ்ட்ல போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க, வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க. இந்த தாவத்தினால நம்மளுடைய உள்ளத்துல அசர் வராது, உம்மத்துடைய உள்ளத்துல எங்க அசர் வரும்? தக்மீல ஈமான் பரிபூர்ண ஈமானுக்கு அடையாளம் சொல்றாங்க. நீங்க நிலைமைகளை மாற்றணும், கையை கொண்டு தடுக்கணும். கப்பல்ல ஓட்ட போடுறவங்களை கையை கொண்டு தடுங்கன்னு சொல்லப்படுறது என்ன? தீன்ல ஓட்ட போடுறவங்களை கையை கொண்டு தடுங்கிற அர்த்தம். இன்னைக்கு மக்கள் இஸ்லாமை விட்டு விட்டு, தொழுகையை விட்டு, ஷரியத்தை விட்டு, அமல்களை விட்டு, பாவத்தை செஞ்சு செஞ்சு தீன்ல ஓட்டையை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஓட்டையை தடுக்க வேண்டியது ஈமான்தாருடைய அடையாளம். ஈமான்தாரியால மட்டும் தடுக்க முடியும். ஆனா ஈமான்ல படித்தரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கையால தடுக்கணும் இல்லையா, நாவால பேசணும் இல்ல, உள்ளத்தான் நடக்கணும். ஈமான்ல படித்தரங்கள் இருக்கும் பொழுது அப்ப ஈமானுடைய சக்தி தான் ஒரு நபருடைய தைரியம், ஒரு நபருடைய சக்தி. உயர்ந்த தைரியம், சஹாபாக்குடைய தைரியம் கையை கொண்டு மாத்துறது. இது சஹாபாக்குடைய தன்மை. சஹாபாக்கள் ஒரு சுண்ணத்துக்கு மாற்றமான பதவி தாங்க முடியாது. கரண்ட காலை கீழே ஆடை அணிறத பார்த்தா நரகவாதி வேலையில மாத்திட உடனே எந்த நிலைமையில சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு தன்னுடைய உயிர் போகிற நிலைமையில சொல்றாங்க. ஈமானுடைய தகாதா அது. நபியுடைய சுண்ணத்துக்கு தீனுக்கு மாற்றமான நிலைமைகளை பார்த்தா அது ஏன் நிலைமை? நேற்றுக்கும் சொன்னாங்கல்ல, நம்மளுடைய கலபா நிலைமைகளை பார்த்து நம்மளுக்கு நினைக்கணும், நம்மளுடைய தேவைகள் கூட நம்மளுக்கு தெரியக்கூடாது. உயிர் போன சஹாபிக்கு, அந்த சஹாபிக்கு இன்னொருத்தருடைய பேதீன் சுண்ணத்தை விடுறது தாங்க முடியல, உயிர் போயிட்டு. அப்ப ஈமானுடைய தன்மை என்ன இருக்கு? இப்ப நாம சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய பாதையில தள்ளி போட்டு போறோம். இதுக்கு 3 நாள் 10 மாசம் பார்த்துக்கலாம், இப்பதான் சில அடுத்த மாசம் பார்த்துக்கணும் இல்ல. இது ஈமானுடைய அடையாளங்கள் கிடையாது, இது ஹாயிஷாத்துடைய அடையாளம். இதனால்தான் ஹஜ்ரத் சொல்றாங்க, நாம ஒரு அளவுகோலை சீரத்தை எடுத்து சொல்றது இது மேல நம்பிக்கை வச்சு சஹாபாக்க செஞ்ச மாதிரி நாமளும் செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு அந்த உணர்வு வந்துடும். எவ்வளவு சுத்துறது, அதுக்கு ஃபியூச்சர் வந்து சொல்ல, எவ்வளவு சுத்து, எவ்வளவு உட்காருவீங்களோ அவ்வளவு சுத்துங்க. எவ்வளவு ஊர்ல உட்காருவோம் அவ்வளவு தீன்ல சுத்துங்க, எவ்வளவு தீன்ல சுத்துங்க அவ்வளவு உட்கார்ந்துக்கோங்க. இதான் அளவுகோல். சஹாபாக்கு அளவுகோல் இதுதான், தீன் அளவுகோல். இது நிலைக்கு இது உயிர்ப்பிக்காத வரைக்கும் உம்மத்துல மாற்றங்களை பார்க்க முடியாது. சடங்குகளை பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ஒரு சில அனுபவங்களால கிடைக்கக்கூடிய சில நலவுகளை பார்த்துட்டு இருப்போமே தவிர உம்மத் உருவாகிறதையோ இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி இறங்குறதையோ கண்ணால பார்க்க முடியாது. நாம நம்ம ஏமாற்றத்தில் இருந்துட்டு இருக்கோம்.
அதான் சொல்லுங்க, வருஷம் 6 மாசம் கொடுங்க. தேவையுடைய நாடுகளுக்கு எங்க அனுப்பப்படுதோ சேர்க்கப்படுதோ உடனே சஹாபா சொன்னாங்க. யார சொன்னாங்க, அம்புகளை போல நாங்க, நீங்க எங்க எழுதினாலும் நாங்க போவோம். இதான் தாயோட சிஃபத்தா இருக்குங்க. இல்லங்க நாங்க அம்பு மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்க வேற மாதிரி, நாங்க ஒரு நிலைமையை போட்டு வச்சிருக்கிறோம். அந்த கால்குலேஷன், அந்த நேரம், அந்த தேவை வந்தாதான். அதெல்லாம் இல்லைன்னா நான் போக முடியாது அல்லாவுடைய பாதையில. அது அல்லாவுடைய பாதையில போறது பிற்படுத்துறது இருக்குது, இதுவும் பெரும்பாலும் சொல்லப்படுது. போகாம இருக்கிறது வேற, பிற்படுத்துறது பெரும்பாலும். அல்லாஹுடைய அதாப வர வைக்கிறதுக்கு வாஜிபாக்கி விட்டுரும். அல்லாவுடைய அதாப வர வச்சு சொல்றோம். அல்லாஹுடைய பாதையில உம்மத்து கிளம்பிடுச்சு அப்படின்னா அதோட நிலைமைகள் கண்ணால பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு அந்த ஈமானுடைய ருசி, அதுக்கு பிறகுதான் வீடை விடுறது சுலபமாயிடுச்சு, கடையை விடுறது, ஊரை விடுறது எப்படி சுலபமாச்சு. அந்த ஈமானுடைய ருசி நம்மளை போலதான், மனிதர்களை போலதான் அவங்களும், அவங்கள போலதான் நாமளும் மனிதர்கள் தான். ஈமானுடைய ருசி விட வச்சிருச்சு. எல்லாத்தையும் ஆகரத்துல பாத்துக்கலாம், அது குடும்பமோ மனைவியோ யாரும் ஆகரத்துல பாத்துக்கலாம். அங்கதான் நிரந்தரமானது இந்த நம்பிக்கை. இதனால குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஆகரத்துடைய நம்பிக்கை இருக்குது அவங்க தான் மஸ்ஜித் ஆபாது செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதை ஹிஜ்ரத் செய்வாங்கன்னு சொல்லி. ஆகரத்துடைய நம்பிக்கையில செய்ய முடியாது சொல்ல. அதனால ஈமானுடைய பெரிய அடையாளம் அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வாங்கிட்டு வருது, அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பி நபராக தாவத் கொடுக்கிறது. வருஷம் 6 மாசம் தாராளமா சுத்தலாம், தாராளமா. நாம என்ன உருவாக்குறோமோ அதான் உம்மத்துல ரிவாஜா வரும். நாம 3 நாள் போய் உருவாக்கணும், அது உம்மத்துல ரிவாஜ் பழக்கத்துல வந்துருச்சு. நாம சில்லா போய் உருவாக்கணும், அது உம்மத்துல பழக்கத்துல வந்துருச்சு. நாம உருவாக்குறது தீனுடைய முறைகள். தாரிகள் நேரம் கொடுக்கதான் உம்மத்து தீனுக்காக நேரம் கொடுக்கணுங்கிறதே விளங்கும், சஹாபாக்களுடைய தியாகத்தை விளங்கும். அது தயாராகலாமா இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தூரமான நாடுகளுக்கு 5 மாசம். முதல்ல உலமாக்கள் என்ன செய்தாங்க, 2வது வருஷம் முடிச்சவங்க 3வது வருஷத்துக்காக, முதல் வருஷம் முடிச்சவங்க 2வது வருஷத்துக்காக, இல்லாட்டி முதல் வருஷத்துக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க. உலமாக்களுடைய செலவு செய்யப்படுற இடம் அல்லாஹ்வுடைய பாதை தான். உம்மத்தை நேர்ல போய் சந்திக்காத வரைக்கும் நம்முடைய இல்மை எப்படி செலவு செய்யணும் தெரியாது, உம்மத்துல என்ன நோய் இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு மருந்து இருக்குது, உம்மத்துல என்ன நோய் தெரியாது, என்ன நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கிறது தெரியாது. அதனால உம்மத்துடைய உலமாக்களுடைய இல்மு ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்துட்டு போது, உம்மத்துடைய நோய் அதிகரிச்சே போகுது, உம்மத்துடைய மனமைச்சம் அதிகரிச்சே போகுது. உம்மத் அவங்களோட நோயை தெரியணும் அப்படின்னு சொன்னா உலமாக்கள் உம்மத்திட்ட போகணும். அந்த உலமாக்கள் என்ன செய்ய சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வருஷங்களுக்கு கிளம்ப சொல்றாங்க. உலமாக்கள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தயவு செஞ்சு இப்ப யாரும் எழுந்துக்காதீங்க. நம்ம எல்லாமே மசோரா பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் முடிவு செஞ்சிருக்கு. நம்முடைய தேவைகளுக்காக நல்ல நேரம் கொடுக்கப்படும். இப்போ நமக்கு முன்னால பல நாடுகளுடைய தக்காதா இருக்குது. அதனால உலமாக்களுடைய உழைப்பும் பல நாடுகளுக்கு தேவை இருக்குது. இப்ப சமீபத்தில் நேற்று கூட இந்த விஷயம் முதாக்கரா வந்துச்சு. 2வது வருஷத்துக்காக வேண்டி மலேசியாவிலிருந்து மட்டுமே 136 உலமாக்கள் போனாங்க. 2வது வருஷத்துக்காக 236. அதே மாதிரி 3வது வருஷத்துக்கு அதிகமான உலமாக்கள் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா தயவு செஞ்சு நம்மளுடைய மெஜ்மாக்கள்ல உலமாக்கள் இருக்காங்க. 2வது வருஷம் முடிச்சவங்க யார் இருக்காங்க, கொஞ்சம் அவங்க எழுந்துட்டா நல்லா இருக்குமே. 2வது வருஷம் முடிச்சவங்க உலமாக்கள் யார் இருக்கா, கொஞ்சம் எழுந்துருங்களேன். பை நிக்கிறவங்க கொஞ்சம் உட்காருங்க. யார் தஸ்கில் எழும்புறாங்களோ அவங்க மட்டும் நிக்கட்டும். 2வது வருஷம் முடிச்சவங்க 3வது வருஷத்துக்காக வேண்டி யார் இருக்கா? ஜி ஆதம் வாங்க, அப்படி முன்னாடி வந்துருங்க. சரிப்பா பை 2வது வருஷம் முடிச்சவங்க யாரா இருந்தாலும் மேல வந்துருங்க. 3வது வருஷத்துக்காக தர்த்தீப் பண்ணிக்கலாம் சார். வாங்க. 2வது வருஷம் முடிச்சவங்க 3வது வருஷம் போறதுக்காக பை வருஷம் முடிச்சவங்க யார் இருக்காங்களோ அவங்க 2வது வருஷம் போடுங்க. வருஷம் முடிச்சவங்க அவங்க கொஞ்சம் எழுதுருங்க. வருஷம் முடிச்சவங்க யார் ஏற்கனவே வருஷம் முடிச்சிருக்காங்க 2வது வருஷத்துக்காக வேண்டி கொஞ்சம் எழுதுருங்க.